கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். கடந்த 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு முன்பாக கிறிஸ்துமஸ் செய்தியில சொன்னதை போல, இப்பொழுதும் இந்த புதிய சிருஷ்டி என்ற ஒரு தொடர் போதனை, அந்த தொடர் போதனையினுடைய கடைசி பாகத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி பாகத்தையும் இன்னும் 2-3 நாள்ல நான் ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்றேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கு எனக்கு நேரம் கிடைத்திருக்கிறது, அதனால நான் இதை ரெக்கார்ட் பண்றேன். சரி, இப்பொழுதும் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை சுகபத்திரமாக அவருடைய கிருபையினாலே இதுவரைக்கும் தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். இந்த உபாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கானானை நெருங்கிறப்ப. அப்ப அதை போலவே நம்மையும் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு கர்த்தர் மிகப்பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆச்சரியமாக வழி நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் எதிர்பாராத அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தமாக நான் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் நாம் கொடுத்த வார்த்தையின்படியே, நீ பயப்படாதே, நான் உடனே கூட இருக்கிறேன், தெரியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன வண்ணமாக கர்த்தர் உங்களையும் கூட இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆண்டை நாம முடிக்க இருக்கிறோம். நன்றியோடு துதிகளோடு தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இன்னும் வரப்போகிற ஆண்டுல இன்னும் அதிகமாக தேவனோடு சேருவோம். இன்னும் அவருடைய சித்தத்தை இந்த உலகத்துல எப்படியாவது செய்யணும், ஏதாவது ஒன்று இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் இந்த உலகத்துல செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு வாஞ்சையோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தரை நம்மை வழி நடத்துவார். கர்த்தரை நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று போதித்து அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். சங்கீதம் 32 என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்றாரு. அப்ப நாமும் கூட அந்த ஒரு உணர்வோடு கூட இந்த ஒரு ஆண்டை நாம் நிறைவு செய்து புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிப்போமாக. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் புதிய ஆண்டுல ஒரு புதிய செய்தியோடு உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். இன்னும் நிறைய டாபிக்ஸ் பைபிள் ஸ்டடிக்காக எனக்கு ஆவியில தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு அலைனாய் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அதிக வேலைகளும் உலக பிரகாரமான காரியங்களும் கூட இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் சரியாக செய்வதற்கு கர்த்தர் தாமே ஞானத்தையும் புத்தியும் பலத்தையும் கொண்டுள்வாராக. இன்னும் எனக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக என்னை தாங்குங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக. சரி, இப்போ நம்ம இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளாக போய் இந்த புதிய சிருஷ்டியின் காரியத்தை முடிக்கலாம். போன ஒரு பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான், அதாவது போன பகுதியினுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த காரியம் இருக்கிறது. அதாவது புதிய சிருஷ்டி எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, போன ஒரு பாடத்துல முதல் 6 ஸ்லைடை வந்துட்டு அப்படியே வச்சிருக்கிறேன். ஆனா அதை பத்தி திரும்ப டீட்டெயிலா பேச போறது இல்லை. ஆனா ஒவ்வொரு ஸ்லைட்லையும் எதை பத்தி நம்ம பேசணும்னு சொல்லி ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ ஒரு 10 நிமிடம் அல்லது அதிகம் போன ஒரு 15 நிமிடத்துக்குள்ளாக பேசிவிட்டு நாம் இந்த ஒரு பாடத்தினுடைய கண்டென்ட்டுக்குள்ளாக நம்ம போகலாம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கண்டினியூட்டிக்காக. ஏன்னா போன ஒரு பகுதியும் கூட 1 மாதத்திற்கு முன்பாக பேசினதுனால உங்களுக்கு ஞாபகம் இருப்பதற்கு வாய்ப்பு கம்மி. மீண்டுமாக அதை முழுவதுமாக பார்த்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேல பார்க்கணும். அதனால ஒரு 15 நிமிடங்கள் போன ஒரு பகுதியில என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பகுதியில டீட்டெயில்ஸ்குள்ள போயிடலாம். சரி, இந்த புதிய சிருஷ்டிக்கு என்னென்ன போராட்டங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் நம்ம போன ஒரு பாடத்துல பார்த்தோம். போராட்டம் இருக்கா? ஆமா, கட்டாயம் இருக்கு.
இயேசு கிறிஸ்து சீஷர்களை பெறுவதற்கு முன்பாக யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசியில என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், அவன் என் குமாரனா இருப்பான், நான் அவன் தேவனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா ஏதோ ஒரு போராட்டம் இருக்கிறது, ஏதோ ஒரு யுத்தம் அல்லது ஏதோ ஒரு போட்டி இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அதை என்ன சொல்றாருன்னா, நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன் அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 4:7 சொல்றாரு. அப்ப அது என்ன போராட்டம்? அதை எப்படி நம்ம ஜெயம் கொள்றது அப்படிங்கிறதுதான். இதுல பாதி பார்த்தோம், மீதி வந்துட்டு என்னன்னு சொல்லி இந்த பாடத்துல பார்ப்போம். சரி, அடுத்ததாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது ஏன் வந்துட்டு நல்ல போராட்டம் என்று சொல்றாரு. அப்ப நல்ல போராட்டம் அப்படிங்கும் பொழுது அதோடு கூட என்ன சொல்றாருன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. அப்ப இந்த போராட்டத்துல எது அதிகமாக பாதிக்கப்படுகிறது அல்லது சோதிக்கப்படுகிறதுனா நம்முடைய விசுவாசம் தான். ஏன் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்றால், அதற்கு முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எதை ஜெயிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இயேசு சொன்னது, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப நாமும் உலகத்தை தான் ஜெயிக்கணும். அப்ப உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது? 1 யோவான் 5, 4, 5 பார்த்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறச்சே. அப்ப நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்குது. அதனால பிசாசும் உலகமும் நம்முடைய மாம்சமும் நம்முடைய விசுவாசத்தை கீழே தள்ளுவதற்காக நம்முடைய விசுவாசத்தை எப்பொழுதும் சோதித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆக விசுவாச போராட்டம் என்று சொல்லி யூதா கூட இங்க சொல்லுகிறார். அப்ப விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்வது? விசுவாசத்தில் எப்படி முன்னேறுவது? எப்படி பின்மாற்றம் அடையாமல், அதாவது இந்த விசுவாசத்தை சோதிச்சு நம்மளை பின்மாற்றத்திற்குள்ளாக, வழி விலகி போகத்தக்கதாக, அவிசுவாசத்திற்குள்ளாக, இன்னும் பாவத்திலே நிலைத்திருக்கத்தக்கதாக நடத்துறதற்காக இந்த டிசைன்ஸ் இருக்கு. இந்த காரியங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தினுடைய காரியங்கள். அப்ப எப்படி நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, காத்துக்கொள்வது? சரி, அடுத்தது நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளம், அதுவும் சோதிக்கப்படும் கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப பிசாசு எப்படி ஆதாம் ஏவாளா வந்துட்டான். இன்னும் இயேசுவை சோதிக்கும் பொழுது அவன் சொன்னான்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக படிச்சு. அப்ப நமக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனை போராட்டத்துல நமக்கு வர்ற ஒரு காரியம், நம்ம தேவனுடைய பிள்ளையா, நான் பாவத்துல விழும் பொழுது உண்மையாவே தேவன் நம்மோடு கூட இருக்காரா? அப்படி இருந்தாருன்னா நான் ஏன் பாவம் செய்தேன்? இல்ல இந்த பாவத்துல நான் இருக்கிறேனே, தேவன் என்னை, கர்த்தர் வந்துட்டு என்னை இன்னும் ஏற்றுக்கொள்வாரா? இயேசு கிறிஸ்து இன்னும் என்னை நேசிப்பாரா? அப்படிங்கிற இந்த கேள்விகள்லாம், சந்தேகங்கள்லாம் ஏன் வருது? அதெல்லாம் அவிசுவாசத்தினுடைய அறிகுறிகள். அப்போ ஒவ்வொரு சோதனையும் வரும் பொழுது எப்படி நம்மை, நம்முடைய அடையாளத்தை சோதிப்பது, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரா இருக்கிறோம் அப்படிங்கறத எப்படி அதை அசைத்து பார்ப்பதுங்கிற வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, இந்த இழந்து போன தேவ சாயலை மீண்டுமாக சரி செய்ய வந்தார், சீர் செய்ய வந்தார். அப்ப 2 வகைகள்ல சீர்படுத்தினார்னு பார்த்தோம். என்னன்னா, முதல்ல பிரச்சனையா நடுவுல இருந்த பாவத்திற்கான பலியை செலுத்தி தீர்த்தார். அப்ப அந்த பிரச்சனை இனிமே வந்துட்டு நடுப்புற ஒரு தடையாக, பேரியராக இருக்க தேவையில்லை. இட் வாஸ் டேக்கன் அவே. அது மாத்திரமல்ல, நமக்குள்ளாக அவருடைய ஆவியை அனுப்பி மீண்டுமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை, அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் வந்துட்டு சரி செய்கிறார். மீண்டுமாக அந்த தேவ சாயல் நமக்குள்ளாக உருவாகத்தக்கதாக, சுவிசேஷத்தின் மூலமாக கிறிஸ்துவனுடைய சாயல் நமக்குள்ளாக உருவாகத்தக்கதாக அவர் நடத்துறார். அதனாலதான் பவுல் கலாத்தியர் 4 கிறிஸ்து மறுபடியும் உங்களில் உருவாகும் அளவு, மீண்டும் உங்களில் உருவாகும் மட்டும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சத்தியத்துல சரியாக கிறிஸ்துவை பின்பற்றுவது பொழுதுதான் தேவனுடைய சாயல் நம்ம இடத்துல காணப்படுகிறது. அப்ப அதை சோதிக்கும்படியாக தான் நமக்கு வரக்கூடிய இந்த சோதனைகள் இருக்கும், பாவ சோதனைகள். இன்னும் இப்ப இந்த ஸ்லைட்ல என்ன பார்த்தோம்னா, இந்த தேவனுடைய சாயலும் தேவனுடைய மகிமையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டிருக்கிறது. அப்ப தேவ மகிமை எதுல இருக்குன்னா, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் சாயல். இதை குறித்த அநேக வார்த்தைகளை நம்ம போன பாடத்துல பார்த்தோம். எப்படி நம்ம தேவ சாயல்ல தேவ மகிமையை வெளிப்படுத்துவது, இன்னும் நமக்கான மகிமை, தேவ மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய மகிமையெல்லாம் எவ்வளவுதான் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தாலும்,
இந்த பாதி உலகம் முழு உலகத்தையும் உடையவராக ஒருவர் இருந்தால் கூட, தங்கத்திலேயே எல்லாமே வைத்திருந்தால் கூட, ஓர் நாளிலே அவர் மரிக்கும் பொழுது எல்லாம் அழியும். சரீரம், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் கடந்து போகும். அப்ப அந்த மகிமை அதோடு முடிகிறதா இருக்கிறது. உலகத்தினுடைய மகிமை, இந்த பூவினுடைய மகிமை. அதான் சங்கீதம் 103ல சொல்றார்ல, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பா இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிடுச்சு. நீ அது இருந்த இடமும் அதை அறியாது. அப்ப புல்லு மாதிரி, புல்லுல இருக்கிற பூ மாதிரி தான் மனிதனுடைய மகிமை. ஏசாயா 40 தான் சொல்லுது. மனுஷனுடைய மகிமையெல்லாம், மாம்சமெல்லாம் புல்லை போலும், அதனுடைய மகிமையெல்லாம் அதன் பூவை போலும். அப்ப நேற்று இருந்து இன்று இல்லாமல் போகக்கூடியது. ஆனால் தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவ சாயலை உடையவர்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, மரித்த பின்பும் அந்த சாயல் அவர்களுக்குள்ளாக இருக்கும். மீண்டுமாக கிறிஸ்து வரும் பொழுது, மகிமையின் சரீரம் எழுந்திருக்கும் பொழுது, நம்மிடத்தில் நித்திய மகிமை காணப்படும். ரோமர் 8 சொல்லியிருக்கு இல்லையா, காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. இன்னும் தேவன் நம்மை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆக அந்த ஒரு மகிமை, அந்த மகிமையை தான் நம்ம எதிர்நோக்கி இருக்கணும். இந்த உலகத்தினுடைய மகிமை, ஐஸ்வர்யத்தை, இன்னும் பெருமையான காரியங்களை நோக்கியல். வரப்போகிற உலகம், அதனுடைய மகிமை என்ன? ஆக அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும் பொழுது, அந்த மகிமை நம்மிடத்தில் வெளிப்பட காத்திருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறது. அப்ப தேவனுடைய மகிமையை நாமும் என்ன ஆகும்னா, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3 கடைசி வசனங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்ப தேவ சாயலும் தேவனுடைய மகிமையும் ஒன்றோடொன்று தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒண்ணு இல்லாம இன்னொன்னு கிடையாது. அப்ப நாம் பாவத்துல விழும் பொழுது நம்ம புதிய சிருஷ்டியா, இந்த புதிய சிருஷ்டிக்கு தான் இந்த தேவ சாயலுடைய மகிமை இருக்கிறது. நம்ம பேசுற எல்லாமே புதிய சிருஷ்டியோட தொடர்புபடுத்தும். அப்ப இப்ப என்ன சோதிக்கப்படுதுன்னா, நம்ம சோதிக்கப்படும் பொழுது இட்ஸ் அவர் ஐடென்டிட்டி தட் இஸ் பீயிங் டெஸ்டட். நம்மளுக்கு தேவ சாயல் இருக்கா, தேவ மகிமை இருக்கிறதா? சரி, அடுத்தது என்ன பார்த்தோம்னா, பின்மாற்றம், அதில் அதற்கு பின்மாற்றம் அடையாமல் இருப்பதற்கு ஒரு எச்சரிக்கை. சரி, இந்த டெஸ்ட் ஆஃப் ஐடென்டிட்டி, இந்த நம்முடைய அடையாளத்தை சோதிக்கிற காரியம், விசுவாசத்தை சோதிக்கிற காரியம் எல்லாமே நம்ம பின்பாக எழுப்பதற்கு, ஓல்டு நேச்சர், பழைய சிருஷ்டியினுடைய காரியத்திற்கு இழுத்து அதிலேயே நம்ம இருக்க வைப்பதற்காக, கனியற்ற ஒரு ஜீவியத்திற்காக, இன்னும் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்காக, பின்மாற்றத்திற்கான வாழ்க்கைக்காக, அதை இழுப்பதற்காகவே இருக்கிறது. இன்னும் மறுதலித்து போகத்தக்கதாக எபிரேயர் 6:4 பத்தி. அப்ப அதற்காகவே இந்த காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம். ஆனால் புதிய சிருஷ்டியாக நாம் எப்படி அதை நடக்க வேண்டும்? ஒருவேளை விழுந்து விட்டோம் என்றாலும் மீண்டுமாக எழுந்து நாம் நிற்க வேண்டும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மகன் ஒரு தவறு செய்து விட்டா கூட, தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்க உறவு இருந்து கொண்டுதான் இருக்கும். கெட்ட குமாரன் என்கிற அந்த ஒரு உவமையை கூட நம்ம முன்னாடி பார்க்கலாம். தகப்பன் காத்திருக்கிறார், ஆனா அந்த மகன் தான் திரும்பி போகணும். தகப்பன், அதாவது அதே ஒரு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல காணாமற் போன ஆடு இருக்கும், அப்புறம் காணாமற் போன காசு இருக்கும். இப்ப காணாமற் போன ஆட்டை மேய்ப்பன் தேடி வருகிறார். காணாமற் போன காசை அந்த ஸ்திரீ தேடி பார்க்கிறாள், கண்டுபிடிக்கிறாள். ஆனா அந்த தகப்பன் மட்டும் வரல இந்த 3 உவமையில மகனை தேடி. ஏன்னா ஆற்றுக்கு திரும்ப வழி தெரியாது, மேய்ப்பன் தேடி போன. அப்ப வழி தெரியாதவர்களை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார், தம்மை நோக்கி அழைக்கிறார், கூட்டி சேர்க்கிறார், மனம் திரும்புகிற ஒரே பாவி. அதே போலதான் காசு. அப்ப அந்த சத்தியம், இழந்து போன சத்தியத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஸ்திரீயை போல நாம், அது கொஞ்சம் வேற மாதிரியான. ஆனால் 3வது, தகப்பன் தேடி வரல குமாரன். ஏன்னா குமாரனுக்கு வழி தெரியும் மீண்டும் போக. அப்ப நம்ம ஏற்கனவே குமாரராக இருக்கிறோம். ஒருவேளை விழுந்து விட்டோம் என்றால், கெட்ட குமாரனை போல மீண்டுமாக போக வேண்டும்.
அப்ப கர்த்தர் ஏதாச்சும் செஞ்சு நம்மளை மீட்டுக் கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. நாம் புதிய சிருஷ்டி. அப்ப புதிய சிருஷ்டின்னு நாம் மீண்டுமாக தகப்பன் இடத்திற்கு திரும்ப வேண்டும். அப்ப நாம் திரும்பும் பொழுது மீண்டுமாக நமக்கு நம்பிக்கை உண்டு. எந்த நிலைமையிலிருந்து விழுந்திருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையில நாம் இருந்தாலும், மீண்டுமாக நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது நம்மை நோக்கி ஓடி வருகிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. அப்ப பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை இனி கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், நான் அவரை மறுதலித்து விட்டேன், நான் மீட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அது பொய். ஏன்னா மீட்க முடியாத சூழ்நிலை என்று சொல்லி ஒன்று இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்க மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அப்ப அந்த நம்பிக்கை தான் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஆவியானவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப மீண்டுமாக உங்களை அழைக்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் மீண்டுமாக என்னிடத்தில் வா, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் சொல்லுகிறார். சரி, ஓகே. அப்ப தொடர்ந்து போகும் பொழுது நம்ம அநேக எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல போதனைகள் எப்படியெல்லாம் மக்கள் பின்மாற்றத்திற்குள்ளாக போனார்கள், எப்படி அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். இன்னும் சொல்ல போனா ஆவியானவர் 2 நாளாக கொடுத்த ஒரு எண்ணம் என்னன்னா, எப்படி கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல மோசையோடு கூட வந்தவங்கல்ல, காலேபும் யோசுவாவும் தவிர யாருமே கானானுக்குள்ளாக போகவில்லை. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 20 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி தேசத்தை குறித்து வந்திருக்கிறார்கள். ஏன்னா அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லுது. அப்ப கீழ்ப்படியாமையும் அவிசுவாசமும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. கீழ்ப்படியாமையினால பிரவேசிக்கலன்னு சொல்லியிருக்கோம், அவிசுவாசத்தினால பிரவேசிக்கலன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் மாறாக எப்படி காலேபும் யோசுவாவும் பிரவேசித்தாங்கன்னா, அவர்களுக்குள்ளே விசுவாசத்தின் ஆவி இருந்தது. அப்ப இவர்கள் எல்லாரும் பின்மாற்றத்திற்குள்ள போகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு நிலைமையில் அவர்கள் விழுந்த பின்பு மீண்டுமாக அந்த விசுவாசத்தை புதிய ஓட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் மனமில்லாமல், அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல், ஒரு மந்த இருதயம் உள்ளவர்களாக அல்லது முரட்டாட்டம் உள்ளவர்களாக, இன்னும் சொல்ல போனா நிர்விசாரம் உள்ளவர்களாக அவர்கள் மாறி இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இவர்கள் எல்லாருமே அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளாக நாம் பார்க்கலாம். சாலமோன் 2 முறை தேவன் எச்சரிக்கிறார், ஆனா அவர் மனம் திரும்பல அப்படின்னு சொல்லி அவர் மாறவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் தேசமே 2ஆக பிரிக்கிறது சாலமோன்னால. சாலமோனுடைய குமாரனுடைய நாட்கள்ல வட திசை ராஜ்யமாக 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசமாக, கீழே யூதாவும் பென்யமீனும் யூதா கோத்திரமாக பிரிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் சிம்சோன், அவருடைய வாழ்க்கையில ஏற்கனவே நடந்த வீழ்ச்சிகள், ஒரு சில காரியங்கள், பெண்களின் மூலமாக இருந்த ஃபெயிலியர்ஸ், ஆனா அதை அவரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக பத்சேபாலோடு கூட உறவில் இருக்கும் நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். இருதயத்துல இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது அவரை பிடித்து அவருடைய தலைமயிரை சிரித்து, அதற்கு பின்பு அவருடைய பலத்தை இழக்கிறார். அவருடைய கண்களை பிடிங்கி மாவரைக்க வைக்கக்கூடிய ஒரு அவலம். எப்படி இருந்தவர், ஒரு சிங்கம் போல இருந்தவர், சிம்ம சொப்பனமாக இருந்தவர் இப்ப அவர்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக, இன்னும் ஒரு அடிமையாக, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவராக ஒரு நிலைமை. எவ்வளவு பரிதாபமான ஒரு வீழ்ச்சி பாருங்க. ஆனா அங்கிருந்து கூட அவர் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்து கடைசியாக ஒரு முறை அவருக்கு மீண்டுமாக அந்த பலத்தை கொடுத்தார். இன்னும் ஏசாவை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தோம், அவர் அந்த முதல் குமாரனுடைய ஆசீர்வாதங்கள், புத்திர சுவீகார ஆசீர்வாதத்தை அவரே விற்று போட்டார். அவரே விற்று போட்டு பின்பு அடுத்து யாக்கோபு ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தான் பண்றாரு. ஆனா அவரே அதை விற்று போட்டார். அவரே அதன் மேல ஒரு கவனம் இல்லாதவராக இருந்தார். இன்னும் இது போன்ற அநேக வசனங்களை நாம் பார்த்தோம். இப்ப இது எல்லாமே போன வாரம் நாம் பார்த்தது. சரியாக 20 நிமிடங்களாக ஆரம்பத்தில். இப்ப நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அப்ப இவ்வளவு சோதனைகள், இந்த சோதனைகள், பிரச்சனை, போராட்டங்கள்ல எப்படி ஜெயம் கொள்வது, எப்படி மேற்கொள்வது. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எப்படிப்பட்ட சோதனை, எதை சோதிக்கப்படும், எப்படி பின்மாற்றத்துக்குள்ள போனாங்க, நம்ம அதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் போன பாடத்திலையும் இந்த பாடத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப எப்படி நாம்
சோதனையை மேற்கொள்வது, பாவத்தையும் ஜெயிப்பது. எப்படி இந்த புதிய சிருஷ்டி வந்துட்டு இந்த உலகத்தினுடைய போராட்டங்கள், பிசாசினுடைய எல்லா விதமான தந்திரங்கள், இன்னும் மாம்சம் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக, ஆவிக்குரிய மனுஷனுக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி மேற்கொண்டு நாம் ஆவியிலே வாழக்கூடிய ஒரு வாழ்விலே நாம் நிலைத்திருப்பது, ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம தேவனோடு கூட சஞ்சரிப்பது, இன்னும் தேவனுடைய சித்தத்தை எப்படி இந்த பூமியிலே அவருக்காக நிறைவேற்றுவது, இன்னும் அவரோடு கூட எப்படி நிலைத்திருப்பதுங்கிறதா இப்ப வரப்போற இந்த பாட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்ப முதலாவதாக இந்த ஒரு போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், முதலாவதாக அந்த போராட்டத்தை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு காம்படிஷன், ஏதோ ஒரு கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விளையாட்டு போட்டி இருக்கு. அப்ப 2 குரூப் விளையாடுறாங்க. இல்லது இன்னும் எளிமையா சொல்லணும்னா ஒரு டென்னிஸ் கேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டென்னிஸ் கேம்ல 2 பேர் விளையாடுறாங்க. சிங்கிள்ஸ் கேம் எடுத்துக்கிட்டோம்னா கூட, இப்ப ஃபைனல்ஸ் விளையாட போறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப அவங்க அவங்களுடைய கேம்ல ஃபோக்கஸ் பண்றது, பிராக்டிஸ் பண்றது, இன்னும் பல்வேறு நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது என்பது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் தன்னுடைய எதிராளியினுடைய பலம் என்ன, எதிராளியினுடைய பலவீனம், அதை தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு சில நேரங்கள்ல எதிராளியினுடைய பலவீனத்தை நாம் பலமாக உபயோகிக்க வேண்டும். அப்படி உபயோகிச்சோம்னா தான் வெற்றிக்கனியை நாம் பறிக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேருமே ஒரு நல்ல ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்கிறவங்க தான் விளையாடும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே முக்கியம். ஒரு டென்னிஸ் எடுத்தோம்னா டெக்னிக் எவ்வளவு முக்கியமோ ஸ்டாமினா அவ்வளவு முக்கியம். ஆனா ஸ்டாமினா எவ்வளவு முக்கியமோ அதை போல நம்ம ஆப்போனன்ட்டுடைய வீக்னஸ், நம்ம ஆப்போனன்ட்டுடைய ஸ்ட்ரென்த், ஆப்போனன்ட்டுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம விளையாண்டோம்னா நாம் நிச்சயமாக தோற்போம். ஆப்போனன்ட்டுடைய வீக்னஸை நாம் கேபிட்டலைஸ் பண்ணாதான் நம்மளால ஜெயிக்கணும். அப்ப முதலாவதாக நமக்கு இந்த போராட்டத்தை, என்ன போராட்டம், எப்படி இருக்கும், அந்த போராட்டத்தை பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு தெரிகிறது, அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜெயிக்கிறதற்கான வாய்ப்பு அதிகம். அதான் இங்க கொடுத்திருக்க. இஃப் யூ நோ அபவுட் தி ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ், நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்முடைய எதிராளி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால், அப்ப அதற்கேற்றவாறு நம்ம ஸ்ட்ராட்டஜிய வகுக்க முடியும். அதற்கேற்றவாறு நம்ம வந்துட்டு ஆலோசித்து செயல்பட முடியும். அப்ப சான்ஸ் அதிகம் நம்ம ஜெயிப்பதற்கு. அப்ப நம்ம அந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் லேர்னிங் டீடைல்ஸ். அதுதான் இந்த ஒரு பாகம் ஃபோக்கஸ் பண்ண போகிறது. லேர்னிங் த டீடைல்ஸ். அப்ப இந்த டீடைல்ஸ் நீங்க கத்துக்கொள்ள உங்களாலேயே வந்துட்டு உங்களை கணிக்க முடியும். எப்படி இந்த காரியங்கள் செயல்படுகிறது நமக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப பவுல் அப்போஸ்தலன் வந்துட்டு இந்த ஒரு போராட்டத்தை ஒரு 3 விதமாக பார்க்கிறார். 3 ways. அப்ப முதல்ல 1 கொரிந்தியர் 9:25 என்ன சொல்றாருன்னா, அதாவது நம்ம போகலாம். ஓகே, இது வரைக்கும் நான் ரிவிஷன்ங்கிறதுனால நான் பைபிளே ஓபன் பண்ணல. இப்ப பாடத்துக்குள்ள வர்றோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஒருவேளை பரிச்சயமான வசனமாக இருக்கலாம். என்னன்னா, பந்தயம். இப்ப நம்ம பார்த்ததுதான் காம்படிஷன் கேம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் நிச்சயடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். இப்போ முதல் வருஷம் பாத்தீங்கன்னா, பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியலாம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்ப நிறைய பேர் ஓடுறாங்க கிறிஸ்டியன் லைஃப். ஆனா எவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க? இது ஃபர்ஸ்ட் வர்றது கிடையாது, எவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா ரேஸ முடிக்கிறாங்கிறது. அப்ப முடிக்கிற எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா கிரீடம் இருக்கு. ஆனா பந்தயத்திற்கு போராடுற யாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றிலையும் நிச்சயடக்கமாயிருப்பார்கள். அந்த காலத்திலேயே, பவுல் இருந்த காலத்திலேயே அநேக விளையாட்டு போட்டிகளை நடத்துவார்கள். கிரேக்கர்கள் தான் இந்த விளையாட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். ஏன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, முதல் ஒலிம்பிக்ஸ் எங்க நடந்தது? ஏத்தன்ஸ். ஏத்தன்ஸ் வந்துட்டு கிரீஸோட கேபிட்டல்.
அப்ப கிரேக்கர்கள் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால பவுல் வந்துட்டு கிரேக்க கலாச்சாரத்தை நன்கு உணர்ந்தவர். புதிய ஏற்பாடு எல்லாமே கிரேக்க மொழியில் எழுதியிருக்கு. அப்ப பவுல் அதை குறித்து எழுதுகிறார். பந்தயத்திற்கு போராடுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அவர் எழுதுறார். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த கப்பு ஜெயிக்கிறதுக்காக அப்படி பண்றாங்க. ஆனால் நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி. அப்ப ஏன் நம்ம லைஃப் லாங் அடக்கமா இருக்கணும்? அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக. அடுத்தது எபிரேயர் 6:12 பவுல் என்ன சொல்றாருன்னா, பவுல் வந்துட்டு ஒரு ரோம போர் சேவகரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இப்படி எழுதுறாரு. அவர் சிறைச்சாலையில இருக்காரு. அவருக்கு காடா நிக்கிற சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்னா, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தலைச்சீரா, கேடகம், பட்டயம், பாதரட்சை, அரைக்கச்சை, ஸோ இந்த ஒரு பெல்ட் இதெல்லாம் சொல்றாங்க. பெல்ட் ஆஃப் ட்ரூத், கர்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, இங்க கடைசியாக சொல்றது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பயப்படுங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்ப்பு மிக்க திராணிகளோடு ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்க. அப்ப நான் சொன்ன பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உலகத்தினுடைய போராட்டங்கள், பிசாசினுடைய தந்திரங்கள். அப்ப என்ன தந்திரம் அப்படின்னா, உண்மையும் பொய்யும் கலந்து சொல்லுவோம் பிசாசு நம்ம இடத்துல. உண்மை மட்டுமே சொன்னா அவன் உண்மை மட்டுமே சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறவன், சொந்தத்தில் இருந்து சொல்லுகிறான். ஆனா பொய் மட்டுமே சொல்ல மாட்டான். ஏன்னா பொய் மட்டும் சொன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் எளிதில். ஆனா உண்மையும் பொய்யும் கலந்து சொன்னான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப ஏவாள் கிட்ட சொன்னப்ப என்ன சொன்னா, உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னா அது உண்மை. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப ஆனா திறக்கப்பட்டது மாம்சீகமான கண்கள். ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது. முதல்ல அவங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் தான் திறந்தது. அவர்கள் தங்களுடைய நிர்வாணத்தை எல்லாம் பார்க்கல, தேவனை தான் பார்த்தாங்க. ஆனா மாம்ச கண்கள் திறந்ததையும் அவர்கள் நிர்வாணத்தை பார்த்தார்கள், தேவனை பார்ப்பதற்கு அவர்கள் பயந்தார்கள். இப்பதான் பேசினாரு இந்த கிறிஸ்துமஸ் மெசேஜ்ல. சரி, ஆக ஆனா இன்னொன்னு என்ன சொன்னா, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொன்னா அது பொய். கண்கள் திறக்கப்படும் சொன்னா அது உண்மை. அப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லுவோம். எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி சொல்லுவான். இன்னும் இயேசு கிறிஸ்துவை சோதித்த பொழுது என்ன சொன்னான்னா, வசனத்தை வைத்து சோதிக்கிறான். தாழ குதியும் தூதர்கள் வந்து தாங்கி கொண்டு போவார்கள் இருக்கே. ஆனா அது நம்மளா குதிச்சு சோதிக்கிறதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய, சோதிக்காதிருப்பாயா. அப்ப வீம்புக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டு கர்த்தர் என்னை காப்பாத்தலன்னு சொல்லக்கூடாது. ஆனா அது போன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே காப்பாற்றுவார். ஆனா நானே வந்துட்டு மேலே இருந்து ஒரு பெரிய உயரமான கட்டடத்துல இருந்து குதிச்சு பார்த்து நான் கர்த்தர் வந்துட்டு என்னை காப்பாற்றுவாரான்னு நிச்சயமாக கீழே விழுந்து மரணம் அடைவது ரொம்ப நிச்சயம். 100க்கு 100 நிச்சயம். அதெல்லாம் சோதிச்சு பார்க்காதீங்க. சரி, ஆக அப்ப பிசாசின் தந்திரங்களோடு இன்னும் பாத்தீங்கன்னா போராட்டம் பாருங்க. எனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தங்களோடும் அதிகாரங்களோடும். அப்ப பரலோகத்திலிருந்து நமக்கு பரலோகம் கிடையாது, 2ஆம் வானத்திலிருந்து நமக்கு விரோதமாக யுத்தம் செய்யக்கூடிய வல்லமைகள் பாருங்க. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அப்படின்னா நம்ம கண்ணில் பார்க்கிற விஷயத்தோடு கிடையாது. அப்ப இன்னொருத்தரோடு போடுற சண்டை கிடையாது. மாம்சத்தோட ரத்தத்தோடு தான் இப்ப உலகத்துல யுத்தம் பண்ணி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அது கிடையாது. நமக்கு என்னன்னா வேற யுத்தம். என்னன்னா ஆவிக்குரிய யுத்தம். சூழ்நிலைகள் மூலமாக, இன்னும் குடும்பத்தின் மூலமாக, இன்னும் பல பல விதங்கள் இருக்கு, பார்க்க போறோம். அந்தகார அதிபர்களும் வானமண்டல பொல்லாத ஆயுள் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இதை ஒரு யுத்தமாக அவர் எழுதுகிறார். முதல்ல ஒரு பந்தயமா எழுதுறாரு, அப்புறம் யுத்தமா எழுதுறாரு, மூன்றாவதாக ஒரு மல்யுத்தமாக 2 தீமோத்தேயு 2:5 என்ன சொல்றாருன்னா, மல்யுத்தம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படாது. அப்படின்னா அதுவும் ஒரு விளையாட்டு மாதிரிதான், ஆனா ஒரு ரெஸ்லிங். அப்ப அதுல எதை வலியுறுத்துறாருன்னா சட்டத்தின்படி செய்யப்பட வேண்டும். அப்ப நம்ம வந்துட்டு எப்படி யுத்தம் பண்ணலாம்னா, எப்படி வேணாலும் யுத்தம் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு வேதத்தின்படியாக தான் நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். பிசாசுக்கு அந்த மாதிரி சட்டம் எதுவும் கிடையாது, அவனுக்கு ரூல்ஸே கிடையாது. அவனோட ஒன்லி இன்டென்ஷன் எப்படி நம்மை தோற்கடிக்க வேண்டும், நம்மளை காலி பண்ணணும், நம்முடைய புதிய சிருஷ்டியுடைய ஜீவியத்தை நம்ம விட்டு எடுத்து போட வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது.
அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். என்ன விதமான ஆயுதத்தை வேணாலும் உபயோகிப்பான். சூழ்நிலைகளை உபயோகிப்பான். இன்னும் சொல்ல போனா நம்முடைய குடும்பத்தினுடைய நபர்களே யோசிப்பான், உபயோகிப்பான் பல விதங்கள்ல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, யோபுவனுடைய மனைவி வந்துட்டு, மனைவியே என்ன சொல்றாங்க யோபுவனுடைய போராட்டத்துல, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இன்னும் உன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ. அந்த இடத்துல என்ன ஆயிட்டாங்க, மனைவியே ஒரு சத்துரு ஆயிட்டாங்க. மீகா 7:6 என்ன சொல்லுது பாருங்க. இன்னும் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, ஒரே குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க, மாமிக்கு விரோதமாக மருமகள், தகப்பனுக்கு விரோதமாக மகன் பிரிந்திருப்பாங்க, என் நிமித்தமாக பிரிந்திருப்பார்கள். இந்த பாருங்க, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தான். அப்ப வீட்டார் மூலமாக, மனைவி பிள்ளைகள் மூலமாக நமக்கு போராட்டங்கள் வரும் ஆவிக்குரிய விஷயத்துல. இன்னும் கணவன் மூலமாக ஒரு ஆவிக்குரிய சகோதரி இருந்தாங்கன்னா, கணவனுக்கு ஆவிக்குரிய ஒரு சகோதரனாக இல்லை என்றால் அதன் மூலமாக பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் அவருடைய வாழ்க்கையில். சரி, அடுத்தது இப்ப முக்கியமாக ஒரு 5 விதமாக, அதாவது பிராடா, இன்னும் ஒவ்வொரு விதத்தையும் நம்மளால சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப பிராடாக சொல்லணும்னா ஒரு 5 விதங்களில் பிசாசு நம்மோடு போராடுகிறவனாக இருக்கிறான். அப்ப முதலாவது என்ன, எந்த வகை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா சோதனை தான், பாவ சோதனை. அப்ப பிசாசுக்கு நம்ம ஒவ்வொருடைய ஒரு வீக் பாயிண்ட் தெரியும். அது மாம்ச பலைக்கலாம், இல்லை மற்றொரு காரியம், இல்ல நம்முடைய ஆசைகள், இச்சைகள், இதெல்லாம் பிசாசுக்கு தெரியும். அப்ப எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல நம்மளை அடிச்சா நம்ம விழுவோம். அப்ப சில பேருக்கு என்னன்னா, சில பேர் வந்துட்டு பொருளாசை அவர்களுக்கு இருக்கும். அப்ப அவர்கள் கண்களில் பார்க்கக்கூடிய காரியங்கள் அவர்களை கவர்ந்தெழுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அடிமைப்படுவாங்க. சில பேர் ஒரு சில சாப்பாடு, அப்ப சாப்பிட்றதுக்காகவே வாழ்றாங்கன்னு சொல்லும் பொழுது பல விதமான காரியங்களை எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னேன், ஒரு சில வீக்னஸ். இன்னும் சிலருக்கு இச்சை, பெண்ணாசை, மாம்சத்துல இந்த காரியம் இருக்கிற ஒரு வீக்னஸ். இன்னும் இது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வீக்னஸஸ். அப்ப அந்த வீக்னஸஸ் வந்துட்டு நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்னா, அந்த சூழ்நிலையில வந்து நம்மை சோதித்து பாவத்துல விழத்தக்கதாக அவன் முயற்சி செய்யும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப், பிரைமரி டைப். இதுதான் எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனை. இதை குறித்து அடுத்த இன்னும் டீட்டெயிலா படிக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, ஒருவேளை நம்ம இதை மேற்கொள்ளும் பொழுது, இந்த காரியத்தை மேற்கொள்ளும் பொழுது இப்ப என்னன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள் வர ஆரம்பிக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலையில, நம்முடைய குடும்பத்துல, இன்னும் நம்முடைய பொருளாதாரத்துல, இன்னும் நம்முடைய சுகத்தில், அதாவது நம்முடைய ஆரோக்கியத்துல பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து நம்மை பின்னிக்கெழு விடுதலையோடு கூட தேவனை தேட முடியாதபடிக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவான். அதையும் ஒருவேளை நம்ம தாண்டும் பொழுதுல, ஒருவேளை மூன்றாவது ஒரு வித்தியாசமான டைப் என்னன்னா, நிர்விசாரத்தை கொண்டு வருவான். அதாவது நமக்கு தேவைக்கு அதிகமாக எல்லா விஷயமும் இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு அதிகமாக தேவனை குறித்து தேட மாட்டோம். ஓகே, எல்லாம் இருக்கே, நம்ம இனிமே தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நல்ல காணிக்கை கொடுப்போம். ஆனா தேவனை வந்துட்டு எப்பயும் தேடுவோமா? ஒரு பிரச்சனை, போராட்டம் இருக்கும் பொழுது அதிகமாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம், உபவாசிப்போம். இன்னும் அதிக நேரம், அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த பிரச்சனை, போராட்டத்தில் இருந்து ரிலீஃப் வேணும்னு சொல்லி நம்ம ஜபங்கள்ல போராடுவோம். இது போல பல காரியங்கள். ஆனா எந்த பிரச்சனை, போராட்டம் இல்லாம எல்லாமே ஸ்மூத்தாக, எல்லாம் நன்றாக
எல்லாம் செழிப்பாக போய் கொண்டிருக்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக் நேச்சர் என்ன, நம்ம வந்துட்டு ஓகே கொஞ்சம் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன், அதான் ஸ்லம்பரிங் அப்படிங்கிற ஒரு காரியம், அது கேர்லெஸ்னஸுக்கு போகும் பொழுது, அதாவது நிர்விசாரம் என்றால் எந்த கவலையும் இல்லாம இஷ்டத்துக்கு புசித்து குடித்து ஜீவிக்கிற ஒரு காரியத்திற்குள்ளாக நம்ம நடத்தக்கூடும். அப்ப டோட்டல் கேர்லெஸ்னஸ்க்குள்ளாக நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது 3வது. 4வது பாத்தீங்கன்னா, அதுக்கு இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, நம்மள சோர்வுகளுக்குள்ளாக வழிநடத்துவது. எவ்வளவோ ஊழியம் செய்தும் நமக்கு ஒரு அதுல ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் இல்லையே. நமக்கு ஒரு இன்னும் நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஒண்ணும் நடக்கலையே. நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம செழிக்கலையே, மலடாக இருக்கிறோமே, இன்னும் சோர்ந்து போகுதல் அப்படிங்கிற ஒரு காரியம். அப்போ சோர்ந்து போகும்போது என்ன ஆகும்னா, தளர்ந்து போகிறோம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலம் குறுகினது, நீதிமொழிகள்ல. அப்ப சோர்ந்து போக போக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒர்க் பண்றதை நிறுத்திடுவோம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அப்ப இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும் பொழுது பல்வேறு வேலைகள், குடும்ப காரியங்கள், இன்னும் அலுவல்கள் இன்னும் மாறி மாறி வரும் பொழுது நம்மால இதற்கான ஒரு நேரத்தை கொடுப்பது கூட, இதுல நிறைய டைம் செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. உதாரணமாக இப்ப இதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ், அப்ப ஜபத்தோடு கூட ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு என்னென்ன ப்ரெசன்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டென்ட், அடுத்தது அந்த வசனம் என்னென்ன வார்த்தைகளை எடுத்து சேர்த்து கொடுக்கணும், கனெக்ட் பண்ணி காமிக்கணும், அடுத்து இந்த ஸ்லைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த கொடுக்குற கண்டென்ட்டோடு, அடுத்து உட்கார்ந்து 1 மணி நேரம் அந்த பேசணும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனுக்கு பின்பாக கொடுக்க வேண்டும். இப்ப அநேக வேலைகள், மற்ற காரியங்கள் வந்து நம்மை பாதிக்கும் பொழுது நம்ம என்ன ஆகும்னா, நம்ம சோர்ந்து போவோம். உதாரணத்துக்கு இப்ப போன வருடம் நம்ம நான் அதிகமான பைபிள் ஸ்டடிஸ் ஒவ்வொரு வாரமும் 2 வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துக்கொண்டேன். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி குறைக்கிறதை என்னாலேயே பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் என்னன்னா, குடும்பத்திலும் பல்வேறு வேலைகள். என்னுடைய பெரிய மகள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால, இன்னும் அவளுக்கு அசிஸ்டன்ஸ், என்னுடைய வேலையை செய்ய வேண்டும். இன்னும் குடும்ப காரியங்களை கவனிக்கணும். இது போன்ற பல்வேறு காரியங்கள் நம்மள புல் பண்ணிட்டே இருக்கு கான்ஸ்டன்ட்டா. அப்ப இதற்கான ஃபோக்கஸ் பீரியட், இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா குறையும் பொழுது ஒரு சில சோர்வுகள். இன்னும் நம்ம அநேக பைபிள் ஸ்டடி இது போல குடுத்து கொண்டே இருக்கும் பொழுது, இன்னும் ஒருவேளை நிறைய பேர் அத பார்க்குறாங்கன்னா, நிறைய பேர் அத அ அதில் உற்சாகம் அடைகிறார்கள் என்றால், நிறைய பேர் அதற்கான சாட்சிகளை சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு உற்சாகம் இருக்கும். இன்னும் நிறைய பேர் அத சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். ஆஹா! நம்ம குடுக்குற விஷயங்கள் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. ஆனா ஒருவேளை அத வந்துட்டு பெரிய லெவல்ல யாரையும் அது வந்துட்டு போய் சேரவில்லை என்றால், அப்ப நமக்கு ஆவிக்குரிய ஒரு தொய்வு, சோர்வு. ஆனா அப்படி வரும் பொழுதெல்லாம் நான் வேத வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளுவேன். அந்த வேத வார்த்தைகள் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அப்ப உதாரணத்துக்கு ஏதாச்சும் சொல்லுங்கன்னா, நேரா நீங்க கலாத்தியருக்கு போனீங்கன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல அப்ப ஆவியானவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அது நமக்கு பலனை கொண்டு வரும், உற்சாகத்தை கொண்டு வரும், சோர்ந்து போவது. இப்ப கலாத்தியர்ல நீங்க பாத்தீங்கன்னா, 9ஆம் வசனம் பாருங்க. கலாத்தியர் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு ஆவியானவர். என்னன்னா, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படின்னா, ஒருவேளை நம்ம கண்ணால எந்த ஒரு பலனையும் பார்க்கலன்னா கூட, ஒருவேளை ஒரு 100 பேர் உட்கார்ந்து இதை கேட்கறத நான் பார்க்கலன்னா கூட, ஒருவேளை ஆத்துமாக்கள் அறுவடை ஆகிறத நான் பார்க்கலன்னா கூட, வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல. இப்ப தளர்ந்து போகக்கூடாது, உற்சாகத்தை விடக்கூடாது. அப்ப இன்னும் உற்சாகமா செய்யணும். அப்ப வேத வார்த்தைகள் தான் நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆவியானவர் நடத்துகிறார்.
இன்னும் கடைசியாக 5வது வகை என்னன்னா, இந்த வகை பிசாசினுடைய ஒரு நேரடி காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய பெருமை. அப்போ ஒருவேளை எனக்கு இவ்வளவு விஷயங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அப்ப மத்தவங்க என்ன சுண்டக்கா, நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு காரியம் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். பிசாசு அது போலதான் பெருமையில நான் என்ன சொன்னேன்னா, நான் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலே போகும். எசாயா 14ஆம் அதிகாரத்தில் நான் வடபுறத்தின் ஆராதனை கூட்டத்துல நான் விட்டிருப்பேன், சிங்காசனத்தை தேவனுக்கு மேலாக உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி பெருமை அடைந்த பொழுது தேவன் அவனை தள்ளினார். இப்ப தாழ விழும்படி தள்ளினார். அப்ப இது ஆவிக்குரிய பெருமை என்பது நம்முடைய ஊழியத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறதா இருக்கிறது. இன்னும் இப்படி வழி விலகி போனவர்கள், இப்படி விழுந்து போனவர்கள் ஏராளம். ஆகவே எவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய கருத்துல நம்மளை கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய பெருமைக்கு ஒரு பொழுதும் இடம் கொடுக்க கூடாது. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், பரலோக. சரி, அப்ப இந்த 5 திங்ஸ், இப்ப இந்த 5 விஷயத்தையும் பத்தி பேசுறதுக்கு டைம் இல்லை. முதல் 2 விஷயங்களை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். மீதி 3 விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத சுருக்கமாக நான் பார்க்கிறேன். சரி, முதலாவதாக ஃபர்ஸ்ட் டைப், ஓவர் கமிங் டெம்ப்டேஷன். அப்ப சோதனை என்று சொல்லும் பொழுது இது மோஸ்டா ஒவ்வொருத்தரும் அவருடைய சுய இச்சையின்படி, லஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்த, அதாவது ஒரு இச்சை, ஒரு பாலுணர்வு கொடுத்த அடுத்த ஒரு காரியம், இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும். வேதம் வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனா இதை எந்த ஒரு ஆசைக்கும் நீங்க வந்துட்டு எடுத்துக்காட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், 13ஆம் வசனத்துல இதை படிக்கலாம் பாருங்க. சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப தேவன் வந்துட்டு பாவம் செய்யத்தக்கதாக யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. அவரும் சோதிக்கப்படுறதில்லை, யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவேளை ஆபிரகாம தேவன் சோதிச்சாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆபிரகாமை தேவன் சோதிக்கல, ஆபிரகாமை தேவன் பரீட்சித்தார். அப்ப சோதனைங்கிறது டெம்டேஷன், பரீட்சைங்கிறது டெஸ்ட். காட் டெஸ்டட் ஆபிரகாம், காட் டிட்ன்ட் டெம்ப்ட் ஆபிரகாம். அப்ப அவனுடைய விசுவாசம் வெளிப்படத்தக்கதாக ஆபிரகாமை தேவன் ஈசாக்கை பலியிட வரும்படி சோதித்தார், டெஸ்ட் பண்ணி பார்த்தார், பரீட்சை பார்த்தார் அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு. ஆனா பாவம் செய்யத்தக்கதாக ஆபிரகாம் சோதிக்க. ஆனா இங்க நம்ம பார்க்கறது டெம்டேஷன் பத்தி பார்த்துருக்கோம். பாவம் செய்யத்தக்கதாக அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமா. ஓகே, அப்ப எல்லாருக்குமே அவங்களுடைய சரீரத்துல அல்லது அவர்களுக்குள்ளாக சுயத்துல, அந்த சுயம் என்று சொல்லப்படுகிற மாம்சத்துல இச்சை இருக்கிறது. அந்த இச்சை வந்துட்டு நம்மள ஒவ்வொரு நாளும் இழுத்துட்டே இருக்கு. இதுதான் பெரிய போராட்டம். எல்லாருக்குமே மாம்சம் இருக்கு, இது டே இன் டே அவுட் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரே யுத்தமா இருந்து ஒரு நாள் அதை முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப எளிது பாருங்க, கஷ்டப்பட்டு இதை ஜெயிச்சிடலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் இது சோதிக்கிறதுனாலதான் இது ஜெயிக்கிறது வந்து எவ்ரிடே வார், எவ்ரிடே பிராக்டிஸ், எவ்ரிடேஸ் எஃபர்ட்ஸ். அப்ப சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்து என்ன நடக்குது பாருங்க, இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறது. அப்ப சமயம் பார்த்து என்ன ஆகுது, இச்சை வந்துட்டு மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இறங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அது பாவத்தை நம்ம மைண்ட்ல பிறப்பிக்கிறது. அப்ப மைண்ட் வந்துட்டு அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணும் பொழுது, செயல்கள்ல அதை நாம் நிறைவேற்றும் பொழுது அதுதான் பாவம் பூரணமாகும். இப்ப இதை வந்துட்டு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம சொல்லிக்காங்க. இதை எப்படி ஜெயிக்கிறது? ஃபர்ஸ்ட் முதல் விஷயம், இந்த சோதனையை நாம் தவிர்க்க முற்பட வேண்டும். அதாவது இது நேரடியா நம்மள ஒரு தவறுக்குள்ள நடத்த போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாதையின் வழியாக போகாமல் இருப்பது
பெட்டர். அப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒருவேளை ஒருவர் குடி பழக்கத்துல குடிக்க அடிமையா இருக்கார். ஆனா அவர் வந்துட்டு மருந்துகள்லாம் எடுத்துக்கொண்டு இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிட்டார். இப்ப அவரு விடுதலை ஆன பின்பு சில காரியங்களை அவர் ஒவ்வொரு நாளும் கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா திரும்ப அடிமையாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, விஷயம் வந்துட்டு அந்த மதுக்கடைகள் இருக்கிற பக்கம் போகக்கூடாது. நான் போனா மீண்டுமாக அந்த ஒரு காரியம், அந்த இச்சை இழுக்கும். மீண்டும் சோதிக்கப்பட. அடுத்தது அந்த மது அடிமையிலே கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், அந்த நண்பருடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப அவர் கட் பண்ணணும். மீண்டுமாக அவங்களோட சேர்ந்தார் என்றால், நிச்சயமாகவே அவர் வந்துட்டு அந்த பாதைக்கு போகுது. அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 99% மீண்டுமாக அந்த பழக்கத்திற்குள்ளாக போகும். அப்ப இதெல்லாம் கான்ஷியஸ் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கணும். இப்ப ட்ரை டு அவாய்ட் டெம்ப்டேஷன் பாயிண்ட். ஆனால் ஒருவேளை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பட்சத்தில் தேவனுடைய வார்த்தையை உபயோகியுங்கள். இப்ப இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் நீங்க கத்துக்கும் பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட அதை சொல்லிக் கொடுத்தேன். ஏவாளுடைய சோதனை எப்படி இருந்தது, இயேசுவுக்கு வந்த சோதனை எப்படி இருந்தது. அப்ப ஏவாளுக்கு அந்த பழத்தை பார்க்க 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 டெம்ப்டேஷன், அதை சாப்பிடணும், சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும், நம்மளுக்கு கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பிசாசு சொல்லியிருக்கானே. அப்ப தேவர்களை போல ஆகும்னு சொல்லியிருக்கானே. அப்ப எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், இழுக்க 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 அதை பார்க்க 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 அதை போய் சாப்பிடும். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஐட்டம் கடையில இருக்கு, ஒரு பலகாரமோ சாப்பிடுற ஐட்டம். ஆனா அது நம்ம ஹெல்த்துக்கு ஒருவேளை அது நாட் குட் அப்படின்னு வச்சுப்போம், கெடுதி அப்படின்னு வச்சுப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பர்பஸ்ஃபுல்லா அதை அவாய்ட் பண்ணணும். அந்த இடத்துக்கு போறதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். மாறாக நம்ம அதை அந்த இடத்துல இருந்து அதை பார்க்க 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 ஒருவேளை அது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக அதை நாம் வாங்குவதற்கு தான் பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு. ஒரு வேடிக்கை கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு குரங்கு உலக ஆசை எல்லாத்தையும் விட்டுறணும்னு முடிவெடுத்துதான். அப்போ உடனே அது ஒரு முனிவரிடம் போய் என்ன கேட்டுச்சான், முனிவரே நானும் உங்களை மாதிரி ஆகணும், உலக ஆசை எல்லாத்தையும் நான் விட்டுறணும், அப்ப எனக்கு வந்துட்டு நீங்க அதற்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுச்சான். உடனே முனிவர் என்ன சொன்னாராம், சரி ரைட்டு, நான் இப்ப குளிக்க போறேன், குளிச்சுட்டு வந்து உனக்கு அதை பத்தி சொல்லிக் கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நிச்சயமாகவே நீ அதை விட்டுற வேண்டும் நினைச்சேன்னா நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்னன்னா, நான் இங்க ஒரு வாழைப்பழத்தை வைக்கிறேன், இதை வந்துட்டு நீ வந்துட்டு என்ன பண்ணணும், பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். இதை வந்துட்டு நீ சாப்பிடக்கூடாது, நீ எடுக்கவும் கூடாது, இதை மற்றவர்களும் எடுக்காதவாறு நீ என்ன பண்ணணும், நீ வந்துட்டு பத்திரமாக இதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். அப்போ குரங்கு என்ன பண்ணிருக்கோம், முதலாவதாக அதை பார்த்து கொண்டே இருந்தது. அப்போ உடனே அடுத்து அது வந்துட்டு அதனுடைய வாசம் அதை சுண்டி இழுக்க என்னாச்சு, அது பக்கத்துல போனா என்ன, அவரு பார்த்துக்க தானே, சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, பக்கத்துல போனா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பக்கத்துல போனது என்ன யோசிச்சுது, சரி சாப்பிட தானே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஒரு கையிலேயாச்சும் எடுத்து வச்சுக்குவோம், அதை பத்திரமா தானே பாதுகாத்துக்கொள்ளும், கையில வச்சுக்கிட்டா இன்னும் பாதுகாப்பா இருக்கும், மற்றவங்களை யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். கையில எடுத்ததுக்கு அப்புறம் என்ன யோசிச்சிருக்கோம், கையில எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த வாசனை நம்ம நல்லா இருக்கே, இதை சாப்பிட தானே கூடாதுன்னு சொன்னாரு, இப்ப நல்லா நம்ம கொஞ்சம் அதை மூக்கு கிட்ட கொண்டு வந்து இந்த வாசனையை நாம் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஒரு காமனான ரொம்ப சில்லி ஸ்டோரி தான் அது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்ப முனிவர் வந்த பொழுது குரங்கும் இல்லை, பழம் சரி. அப்ப டெம்டேஷன்ஸ் இப்படிதான் ஒர்க்காது நம்முடைய வாழ்க்கையில. ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்களை கான்சியஸாக நம்ம வேணான்னு நம்ம முடிவு எடுக்கும் பொழுது, தீர்மானிக்கும் பொழுது, நம்முடைய இச்சை அதை நோக்கி நம்ம இழுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலைகள், அந்த இடத்த, அந்த ஒரு சிச்சுவேஷனை விட்டு நீங்க வெளியில வரல என்றால், அதற்குள்ளே நீங்கள் இருந்து இந்த குரங்கை போல அதை எவ்வளவு தூரம் டெஸ்ட் பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்ணி நிச்சயமாகவே அந்த சோதனைக்குள்ளாக விழுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், தேவனுடைய வார்த்தையை உபயோகித்து பிசாசு தன்னிடத்துல சொன்ன காரியம், கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும்னப்ப, அது ரொம்ப எளிதான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்ப கல்ல அப்பமாக்கி சாப்பிட்டுருக்கலாம் அவரு. ஆனா ஏன் அவர் செய்யலன்னா, பிசாசு சொல்லி ஒரு வேலைய செய்யக்கூடாது. ஏன்னா பிசாசு சொல்லி தான் அந்த வேலைய ஆதாம் ஏவாளும் செய்தார். அப்ப பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கு மாஸ்டர் ஆயிடும். அப்ப அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கான். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தினார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அந்த பிசாசு டெஸ்ட் பண்ற சிச்சுவேஷன் எப்படின்னா, நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லா திருப்தியா இருக்கப்ப போய் சாப்பிடுன்னு சொன்னா, தேவையில்ல நீ போயிட்டு வான்னு எல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா 40 நாட்கள் சாப்பிடாமல் இருந்து பசி மிக அதிகமாக இருக்கும் பொழுது, அப்ப வந்து பிசாசு சோதிக்கிறதை பார்க்கலாம். அப்ப பிசாசு எப்படி ஒர்க் பண்ணுவான்? நீங்க நல்லா பிரேயர் பண்ணி நல்ல ஒரு ஃபாஸ்டிங் இருந்து நன்றாக ஆவியில உற்சாகமா இருக்கப்ப பக்கத்திலே வரமாட்டான், விட்டுருவான். நீங்க எப்ப சோர்வா இருந்து கலப்பா இருந்து ஒரு ரிலாக்ஸ் மோட்ல ரெஸ்ட் மோட்ல நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்போ வருவான் டெம்டேஷன். இன்னும் நீங்க ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்றப்ப டைம்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபாஸ்டிங் இருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு பசி அதிகமாக உண்டாகும். அப்போ உங்க மாம்சத்துல என்ன ஆகும்னா ஒரு கோபமோ ஒரு பிரச்சனையோ சில விஷயங்கள் அந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கலன்னா சட்டுன்னு கோவம் வரும். ஏன்னா பேசிக்கலி அது மாம்சத்துல இருந்து வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. பிசாசத்தை யூஸ் பண்றோம். சரி, ஓகே. அப்ப இப்ப 3 விதமான காரியங்கள் இதுல 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது போல கண்களின் இச்சை, அடுத்தது மாம்சத்தின் இச்சை, அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். நமக்கும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்ப நான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஏவாளுக்கு இந்த 3 காரியங்கள் இருந்தது. என்னன்னா அந்த பழம் பார்க்க நன்றாக இருந்தது, புசிப்புக்கு ஏற்றதாக, இனிமையானதாக, இன்னும் கண்களை தெளிவிக்கிறதாக, தேவனை போலவே ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமைக்குள்ளதாக. இயேசு கிறிஸ்து அந்த 3 டெம்டேஷன் பாருங்க. முதல்ல பசி, மாம்சத்தினுடைய காரியம். அடுத்தது இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை எல்லாம் தருவேன், அது கண்கள்ல பார்த்து எல்லா ஐஸ்வர்யம் மகிமையெல்லாம். 3வது நான் தேவனுடைய குமாரன்ற பெருமையில நான் என்ன வேணாலும் பண்ணலாம். தேவாலயத்துக்கு இருந்து குதித்தா கூட தூதர்கள் என்னை தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் 3ஐயும் அவர் ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையில இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இப்ப பிசாசு என்ன பண்ணுவான்னா, நம்முடைய வொர்ஸ்ட் டைம்ல ஏற்கனவே சொன்னதை போல நம்ம வீக்னஸ் வந்துட்டு நம்முடைய வொர்ஸ்ட் டைம்ல கொண்டாந்து சோதித்து நம்மை பாவத்துல விழ முயற்சி செய்யலாம். உலகமும் அதை போலவே நம்ம சோதிக்கும். சரி, இப்போ ஒரு பைபிள்ல இருந்து எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. தாவீது என்ற தேவ மனிதன், அவருடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய வீழ்ச்சி உங்களுக்கு தெரியும். பத்சேபாள் என்ற ஸ்திரியோடு கூட அவர் அந்த பெண்ணை இச்சித்து எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணோடு உறவு கொண்டு அதற்கு பின்பு அந்த பெண் கர்ப்பமாகறாங்க. இது தெரிந்த உடனே அந்த பெண்ணுடைய கணவர் வந்துட்டு தாவீதுக்காக போர் முனையில் யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தாவீது என்ன பண்றாருன்னா, பத்சேபாளுடைய கணவராகிய அந்த ஊரியா அவரை கூப்பிட்டு, நீ போய் வீட்டுல மனைவியோடு கூட இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா அப்ப மனைவியோடு கூட உரியா இருக்கும் பொழுது அவர்கள் இருவரும் உறவு கொள்ளும் பொழுது பிற்பாடு என்ன சொல்லிடலாம், தாவீது அந்த குழந்தை உரியாவோட குழந்தை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா தாவீதுடைய பேட் டைம், உரியா வீட்டுக்கே போக மாட்டேங்கிறார். எல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் போய் என் மனைவியோட எப்படி சந்தோஷமா இருப்பது, அதனால நான் யுத்தத்திற்கே போறேன், இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி 2 நாள் அப்படியே இருக்கிறார். 2-3 நாள். உடனே தாவீதுடைய இருதயத்துல வந்த இன்னொரு எண்ணம் என்னன்னா, அப்ப உரியாவே தீர்த்து கட்டி விட்டு பத்சேபாளையே நம்முடைய மனைவியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம். ஆனா இப்ப இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, இப்ப தாவீது இந்த பாவத்திற்குள்ளாக விழக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது வந்துட்டு ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகக்கூடிய காலத்தில் அவர் யுத்தத்திற்கு போகாமல் பண்ணிட்டோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். அப்ப என்ன பண்றாரு, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது என்ன பண்றாரு, யுத்தத்துக்கு போல, அவர் ரிலாக்ஸ்டு மோட்ல வந்துட்டாரு. தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரை அளிக்கும் ஒரு அப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீது எருசலேமில் இருந்து விட்டான். என்னன்னா ரெஸ்ட், அவரு போய் சோல்ஜர்ஸ் பாத்துக்குவாங்க, நம்ம ரெஸ்டா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு.
அப்ப நம்மளும் கூட ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தில் இருக்கும் பொழுது, நம்மளும் ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு வரும் பொழுது என்னன்னா, நம்ம சோதனைக்குள்ளாக்கப்படுவோம். டேவிட் ரிலாக்ஸ்டா இருக்கிறார். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த பொழுது, ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியா இருந்தார். அப்ப ஒரு ஸ்திரீ குளிச்சுட்டு இருக்கிறத பார்க்கிறார். பார்த்த உடனே தாவீதுக்குள் இருக்கிற இச்சை அது எப்படி ஒர்க் ஆகும்னா, அவனவன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டு அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, இது நமக்கே கூட எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஒரு அட்ராக்ஷன் வரும்பொழுது அடுத்தது கியூரியாசிட்டி வரும். கியூரியாசிட்டினா என்னன்னா, அடுத்து அந்த பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பி. அப்ப அந்த ஸ்திரீ யாரா இருந்தான்னு தாவீதுக்கு. ஆனா தாவீதுக்குள்ள அந்த இச்சை வந்துட்டதுனால இப்ப கியூரியாசிட்டி ஒர்க் ஆகுது பாருங்க. இப்ப இது நம்மளே கூட நம்மளுடைய லைஃப்லயே நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்மளே மொபைல் போன்ல ஒரு ஏதோ ஒரு அட்ராக்டிவான ஒரு பிக்சர் வருது அப்படின்னா, அடுத்தது வந்துட்டு அது யார் என்று சொல்லி சர்ச் பண்ணுவோம். அதற்குள்ளாக போய் பார்ப்போம். ஏன்னா சோதனை இப்படிதான் ஒர்க் ஆகுது. எல்லாருக்குள்ள இப்படிதான் ஒர்க் ஆகும். இப்ப இந்த மொபைல் போன்ஸ் எல்லார் கையிலயும் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஆண்களும் பெண்களும் இந்த அவங்கவுங்க இந்த மெசேஜ் பண்ணிட்டு என்னன்னா, அது யார் என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில அடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப் ஒருத்தர் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருதுன்னா, அடுத்து யார் என்று தகவல் பரிமாற்றம் இது போல அடுத்தடுத்து போகும்பொழுது இது பல்வேறு காரியங்களுக்கு வழிவகுக்கிறதா இருக்கிறது. இந்த காலகட்டங்கள்ல சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கு. அடுத்தது அது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆள் அனுப்பினான். அப்ப அடுத்து பாருங்க, அவள் எலியாமின் குமாரத்தையும் மேத்தியரான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். இப்ப இன்னொருடைய மனைவியா இருக்கிறாள். இப்ப மனைவி இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஈஸியாக ஏதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அநேக மனைவிகளோடு இன்னொரு மனைவியும் ஆயிருக்கும். ஆனா இப்ப இன்னொருடைய மனைவியா இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஈவென்ச்சுவலாக அவர் அந்த இச்சையை கட்டுப்படுத்த முடியல. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவனிடத்தில் வந்தபோது அவளுடைய சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனான். அப்ப ஈவென்ச்சுவலாக அவர் பாவம் செய்கிறதை பார்க்க முடிகிறது. இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், இதை எப்படி வந்துட்டு இந்த விஷயம் நடக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது வந்துட்டு இந்த சிச்சுவேஷனே அவாய்ட் பண்ணிருக்கலாம். யுத்தத்துக்கு போயிருந்தாருன்னா. அப்ப அவர் செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாம அந்த டைம்ல வந்துட்டு அவர் சும்மா இருக்காரு ரிலாக்ஸ்டா. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே சோதனைக்கு உட்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப உங்களால ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்க லைஃப் சிச்சுவேஷன்ஸ் யோசிச்சு பாத்தீங்கன்னா. இன்னும் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. தி ஐடில் மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப். வேலை இல்லாமல் சும்மா இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சிந்தனை என்ன பண்ணும்? ஏன்னா நம்ம ஆதாமன் சந்ததியில் வந்ததுனால நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் இதெல்லாமே வந்துட்டு என்ன இருக்கு, சிறு வயதுல இருந்து அக்கிரமமா இருக்கிறது பாவமா இருக்குது அப்படின்னா நம்முடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்றால், சும்மா இருப்போம் என்றால் நிச்சயமாகவே ஏதாவது ஒரு வகையில பிசாசு நம்மள்கிட்ட ஒர்க். இப்ப 2வது தாவீது அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ண அந்த சிச்சுவேஷன்ல இருந்தாரு. ஆனா இந்த இடத்துல தாவீது எப்படி அதை செய்யாமல் இருந்திருக்கு? இச்சை வரும் பொழுது தாவீது வந்துட்டு யோசேப்பை குறித்து தியானித்திருக்கலாம். அப்ப யோசேப்பு என்ன பண்ணாரு? இது போன்ற சூழ்நிலை வந்தப்ப இந்த பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் அவர் வந்துட்டு விலகி ஓடினார். அப்ப போத்திபாருடைய மனைவி யோசேப்பை தன்னோடு கூட உறவு கொள்ளும்படி பிடித்து இழுக்கும் பொழுது யோசேப் அந்த இடத்துல இடம் கொடுக்காம நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து எப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டார். அப்ப நாமும் கூட என்னன்னா இது போன்ற ஒரு சூழ்நிலை அது பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன பாருங்க. 2 தீமோத்தேயு 2:22 என்ன சொல்றாரு பாருங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. அப்ப லிட்டரலா இந்த விஷயம் எதை பத்தி பேசுறது பாருங்க. லஸ்ட் பாலியத்துக்குரிய இச்சைகள் அது எல்லாரையும் சோதிக்கும். இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமானத்தையும் அடையும்படி நாடு. அப்ப சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்கதாக பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. இப்ப பிசாசு என்ன சொல்லுவான்னா, இது ஒரு பிரச்சனையா, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல, இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
எல்லாருக்குள்ளயும் தானே இருக்கு, யார் தான் பண்ணல அப்படின்னா பிசாசு ரீசனிங் பண்ணுவான். நம்ம மைண்ட் தான் அந்த மாதிரி ரீசனிங் பண்ணும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அதுதான் உண்மை. அதுதான் பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாய். அப்ப வேத வார்த்தைக்கு விரோதமாக வரக்கூடிய எண்ணங்கள் யாவும் பிசாசு தந்திரமாக நமக்குள்ளே கொண்டு வருகிற சித்தம், சிந்தை. அந்த சிந்தைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்ப தாவீது வந்துட்டு யோசேப்பை நினைத்திருந்தார் என்றால், யோசேப்பு தவறு செய்யவில்லை, பிறன் மனைவியோடு அவர் பாவம் செய்யவில்லை. அப்ப நாமும் நியாயப்பிரமாணம் நன்றாக இருந்திருக்கிறோம், விபச்சாரம் செய்யாதிருப்பா என்று சொல்லப்படுகிறது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு தாவீது அந்த இடத்துல வேத வார்த்தையை உபயோகித்திருந்தால் அவர் அதை மேற்கொண்டிருக்கலாம். ஆனா அவாய்டிங் த சிச்சுவேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்ஸ் அந்த இச்சைக்குள்ள போயிட்டோம்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கு, அதை நம்ம இழுக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் we are very strong on word of God and வார்த்தையை தான் நம்ம பின்பற்ற முடிவு பண்ணினால் ஒழிய இச்சை நம்மை மேற்கொள்ளும். சரி, அப்ப ஓவர் கமிங் டெம்டேஷன், ஓவர் கமிங் லஸ்ட், இப்படிதான். அப்ப அந்த அவாய்ட் சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணும். டெம்டேஷன் சிச்சுவேஷனை ஒருவேளை அதை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம்னா தேவனுடைய வார்த்தையை உபயோகித்து பாவத்திற்கு உடன்படாமல் வெளியே வர. சரி, மீதி இருக்கிற காரியங்களை பார்க்க. அதான் பாருங்க 119:11 சங்கீதக்காரனே எப்படி சொல்றாரு பாருங்க. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதவாறு உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்ப எப்படி பாவம் செய்யாம இருக்கிறதா? அப்ப தேவனுக்கு விரோதமாக நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்ப நம்முடைய இருதயத்தில் சிந்தையிலே தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருக்க மேற்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவியா இருக்கும். சரி, மீதி இருக்க காரியங்கள். இப்ப ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா, சூழ்நிலைகளால, பொருளாதாரத்தினால, ஆரோக்கியத்துல, இன்னும் குடும்பத்தினால நம்ம போராடும் பொழுது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா யோபு தான். அவருடைய பொருளாதாரம் போச்சு, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மதித்தார்கள், அவருடைய ஆரோக்கியம் போச்சு, எல்லாமே போச்சு. இன்னும் அவருடைய மனைவியும் கூட என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே நம்ம சொன்னோம். அப்ப அவரை கண்டம் பண்ணாங்க. இன்னும் அவருடைய நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்றதை போல வந்து கடைசியில அவங்களும் என்ன பண்ணாங்க, அவங்களும் அவரை குறை சொன்னாங்க. ஆனா யோபு வந்துட்டு அவருடைய உத்தமத்தில் தொடர்ந்தார், அவருடைய நாவினால் பாவம் செய்யவில்லை. இன்னும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தார். அவர் என்னை கொண்டு போட்டாலும் ஒரு நம்பிக்கையா இருந்தாங்க. அப்ப அது போன்ற ஒரு உறுதி, அது போன்ற ஒரு விசுவாசம். இன்னும் யோசேப்பு பாருங்க, அவரு சிறைச்சாலையில இருந்தப்ப செய்யாத தப்புக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் சிறைச்சாலை இருந்தார். ஆனா 10 வருஷம் பாருங்க, பெரிய டைம். அவருடைய வாழ்க்கையே சிறைச்சாலையில முடிஞ்சிருமோன்னு கூட அவருக்கு எண்ணம் வந்திருக்கலாம். ஆனா அவரு கர்த்தரை விசுவாசித்தார், கர்த்தரை நம்பி இருந்தார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். 1 பேதுரு 5:7 சொல்றதை போல ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஓவர் நைட்ல என்ன பண்ணார் பாருங்க, யோசேப்பை எகிப்து முழுமைக்கும் தேவன் அதிகாரியாக உயர்த்தினார். அவருடைய உத்தமத்தை ஒரு நாள் என்ன பண்ணார் வந்து தேவன் வந்துட்டு எல்லாரும் அறியும்படி அவரை மேல கொண்டு போனார், சர்டிஃபை பண்ணார், ரெகனைஸ் பண்ணார். அப்ப கர்த்தர் உள்ளாக பார்த்து, உள்ளரங்கமாக பார்த்து, வெளியரங்கமாக அவர் பலனளிப்பார். இன்னும் இது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள் போகும் பொழுது பொறுமை நமக்கு ரொம்ப முக்கியம். யோபினுடைய பொறுமையை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே, கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவராயிருக்கிறாரே. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். அப்ப பொறுமை நமக்கு அவசியம். பொறுமை மாத்திரமல்ல, விசுவாசமும் முக்கியம். விசுவாசமும் பொறுமையும் மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன். ஆவிக்குரிய விதத்துல இன்னும் எபிரேயர்லயும் எழுதியிருக்கோம், விசுவாசமும் பொறுமை. ஆபிரகாமுக்கு விசுவாசம் வருது, பொறுமை. இப்ப இது ரெண்டுமே இருக்கும் பொழுதுதான் அது மிகப்பெரிய வல்லமை. விசுவாசம் மட்டும் இருக்க, பொறுமை இல்லைன்னா இட் இஸ் ஆஸ் குட் அஸ் அன்பிலீஃப். அவிசுவாசம். பொறுமை மாத்திரம் இருக்கு, விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம அது ஒரு ஆக்டிவான ஒரு ஃபெய்த்தா, ஒரு மூமெண்டாக இருக்காது. எதுக்கு பொறுமையா இருக்கிறோம்னு தெரியாம பொறுமையா இருந்துட்டு. அப்ப பொறுமையும் வேண்டும், விசுவாசம் வேண்டும். ரெண்டுமே இருக்கும் பொழுது நாம் வந்துட்டு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை கடந்து வருவோம் கர்த்தருடைய கிருபையால். சரி, அப்ப மீதி இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாமே, அதாவது என்னென்ன,
அபண்டன்ஸ் நமக்கு வரும் பொழுதும் நம்ம நிர்விசாரமாகாதபடி, இன்னும் சோர்வுகள், தளர்ந்து போகுதல், அது நமக்கு வரும் பொழுதும் ஒரு ஆவிக்குரிய பெருமை அது வரக்கூடாது. ஆக இந்த காரியங்கள் நம்மை சோதிக்கும் பொழுதும், பிசாசு நம்மை இழுக்கும் பொழுது, செய்ய முயற்சிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய சுய பலத்தினால இவைகளை மேற்கொள்ள முடியும். ஆவியானவருடைய பலத்தை கேட்க வேண்டும், ஆவியானவருடைய உதவியை கேட்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கருத்தாக, அதாவது ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அப்போ ஒண்ணும் நடக்கலையே, எல்லாம் நடக்கலைன்னு சோர்த்து போயிட்டு நம்ம மனிதரிடம் புலம்பிக் கொண்டு அப்படியே போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பொறுமையோடு, வருஷக்கணக்கானாலும் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஏற்ற காலத்துல தேவனுடைய இருப்பார். ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒரு 5-6 வருஷங்கள் கூட ஆகலாம் பதில் கிடைக்கிறது. அது மாறாமையே இருப்பதை போல தோணலாம். இன்னும் பவுலுக்கு ஒரு முள் இருந்தது, அந்த முள் போக வேண்டும் என்று சொல்லி 3 தடவை ஜெபம் செய்தேன் என்று சொல்றது. ஆனால் அந்த முல்லை கர்த்தர் எடுக்கவில்லை. மாறாக கர்த்தர் என்ன சொன்னார்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் போதும். அது பிரச்சனை தான், அது போராட்டம் தான் உனக்கு இருக்கு எனக்கு தெரியும். ஆனா அதற்கு மேலான பலன், என் பலன் உன்னிடத்துல கிரியை செய்யும் அப்படிங்கும் பொழுது பவுல் வந்துட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவனுடைய வல்லமை மேல் தங்குகிறது, கிறிஸ்துவனுடைய பலன் எனக்கு வருகிறது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். சரி, அப்ப மற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை விளத்தல் தாக்க முயற்சிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆவியானவருடைய உதவியை நாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ஆவியானவர் அவர் நம்முடைய பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அதான் ரோமர் 8:13. அப்ப யாக்கோபு 5:13 பொறுமை, அதை பத்தி பேசுது. இது 11 பண்ணிக்கிறோம். இதோ பொறுமையா இருக்கலை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கலே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உறக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப பொறுமை. அப்ப உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இதுக்குதான் அந்த அவசரம் எழுதியிருக்கேன். அப்ப துன்பத்தின் வழியா போறோமா, ஜெபம் பண்ணணும். மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடக்கலாம். மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா பாடி துதிங்க. துன்பத்தின் வழியா போறீங்களா, கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 6:13 தான் இருக்கு பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், அவசரம் இல்லை, இந்த அதிகாரத்துல கடைசியில வரும். நீங்கள் சோதனைக்குட்படாமல், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி பரமண்டல ஜெபத்திலேயே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இயேசுவானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்ப எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு நீங்க ஜெபிங்க. அப்ப கர்த்தர் உங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் காத்துக்கொள்வாராக. அப்படி இருக்கும் பொழுது கூட ரோமர் 8:26 ஒருவேளை சோதனை மேற்கொள்ளும் பொழுது, அந்த சமயங்கள்ல கூட ஆவியானவருடைய உதவி நீங்கள் நாடினீங்கன்னா, ஆவியானவர் என்ன பண்றாராம் பாருங்க நமக்காக. ரொம்ப அருமையான ஒரு வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப நமக்கு நம்முடைய பலத்துக்கு மேலான உதவி, நம்ம சக்திக்கு மேலாக நம்மால முடியலங்கும் பொழுது ஆவியானவருடைய பலன் கிரியை செய்கிறது. ஆவியானவர் நம்முடைய பலகீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அப்ப ஆவியானவர் நமக்காக என்ன வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அப்ப ஆவியானவர் அனைத்தையும் மறுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை பெறுகிறார். அப்ப நம்ம ஆவியின் சிந்தை உடையவர்களா, அது என்ன சிந்தைன்னா அவர் அறிந்துக்கிறார். அடுத்தது எப்படி மேற்கொள்வது? இப்ப கத்துக்கிட்டோம் இந்த காரியங்களை. எப்படி மேற்கொள்வது அப்படின்னா, ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக, நாம் தேவனோடு நடப்பதன் மூலமாக, இன்னும் வார்த்தையை தியானிப்பதில், வேதத்தை தியானிப்பதில், ஜபத்திலும் நேரம் செலவு செய்வதன் மூலமாக, அதன் மூலமாக தான் தேவனோடு நம்ம நடக்க முடியும். இன்னும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள முடியும். இந்த பைபிள் ஸ்டடி 1 hour நீங்க கேட்கறீங்க அப்படின்னா இது வேஸ்ட் கிடையாது. இது
எல்லாவற்றையும் விட அதிகமாக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு பிரயோஜனம் உள்ளது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நீங்க ஒரு படம் பார்க்குறீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குறீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன அது ஒரு டெம்பரரி ஒரு ஜாய் மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். 2 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? உங்களோட பிரச்சனைகள்லாம், போராட்டங்கள் திரும்ப வரும். ஆனா இத நீங்க கேட்பதன் மூலமாக நீங்க கற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப நான் மனுஷன். நான் வந்துட்டு ஒரு கருவிதான். ஆனா என் மூலமாக உங்களோடு இடைப்படுகிறவர் ஆவியானவர். அப்ப இந்த அபவ் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், இப்ப வார்த்தையில நேரம் செலவு செய்வது, இன்னும் ஜெபத்துல தரித்திருப்பது, இன்னும் தேவனோடு நடப்பது, ஆவிக்குரிய அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை ரெகுலரா ஃபாலோ பண்ணும். 1 கொரிந்தியர் 10:12 என்ன சொல்லுதுன்னா, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஒன் who thinks that he is standing, let him be cautious. Therefore, let him that thinketh that he standeth take heed lest he fall. நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணு. ஏன்னா நான் இன்னைக்கு விழல, இந்த மாசம் விழல, இந்த வருஷம் விழல, ஆனா அடுத்த வருஷம் அடுத்த மாசம் விழுகலாம், வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்ப நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, இந்த டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுங்க டெய்லி மார்னிங் டைம். அப்ப நம்மளும் ஒரு டிசிப்ளின் டெய்லி எப்படி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்றோம், ஃபேஸ் வாஷ் பண்றோம், ஒரு காஃபி குடிக்கிறோம், இன்னும் அடுத்து ரெடி ஆகுறோம், சாப்பிட்றோம். இப்போ இதெல்லாம் ரொட்டீனா செய்றோம். அப்ப அதை போல ஸ்பெண்டிங் டைம் இன் வேர்ட் அண்ட் ப்ரேயர், அதையும் ஒரு ரொட்டீனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்ல கொண்டு வரணும். இட்ஸ் டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே போல அடுத்து டோன்ட் லெட் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் ஆர் கன்டென்ஷன் டேக் ஓவர். அப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ரைட்னா ஆவிக்குரிய பெருமை. அப்போ எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரொம்ப பர்ஃபெக்டா நடக்கிறேன். இப்போ பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் தான் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் அப்படின்னு நினைக்காம, ஒன்று செய்கிறேன், பின்னாளிலிருந்து முன்னால் நாடி கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி தொடருகிறேன். நான் அடைந்தாயிற்றுன்னு நான் நினைக்கல. இன்னும் நான் வந்துட்டு தொடர்ந்து எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த ஊழியத்தை செய்றேன். இன்னும் அநேக இடங்களுக்கு போறேன், அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், சபைகளை ஸ்தாபிக்கிறேன், நிறுவுறேன், அவர்களோடு நேரம் செலவு செய்றேன். என்னை எதற்காக கிறிஸ்து அழைத்தாரோ அதை நோக்கி நான் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறேன், எது வரைக்கும்? என்னுடைய மரணம் வரைக்கும், அல்லது அவர் வரும்பொழுது நான் மறுரூபமாகும் வரைக்கும். அப்ப கண்டினியூ தட். நான் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன், ஐ எம் டன், ஐ எம் ஃபார் பெட்டர், ஐ எம் கிரேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்கு அது கன்டென்ஷன். ஸ்பிரிச்சுவல் ப்ரைட்னா ஆவிக்குரிய பெருமை. எனக்கு தான் எல்லாம் தெரியும். இப்போ நான் 120 பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கேன், எனக்கு வந்துட்டு நீங்க என்ன போதிக்கிறது, பாஸ்டர் பிரசங்கத்தை நான் என்ன கேட்கறது, அவரோட எனக்கு தெரியாதா? நோ, தட் இஸ் ராங். நான் இன்னமும் உட்காந்த ஆலயத்துல பிரசங்கம், ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நான் வந்துட்டு கவனமாக கேட்பேன் என்றால் ஆவியானவர் அதன் மூலமாக என்னோடு கூட இடைப்படுவார். அதுல ஒருவேளை எனக்கு எல்லாமே தெரிஞ்சதா இருந்தா கூட, ஒருவேளை பாஸ்டருடைய பிரசங்கம் அனைத்துமே எனக்கு நன்றாக நான் புரிந்து கொண்ட ஒரு காரியமாக இருந்தால் கூட, அதுலயும் ஆவியானவர் எனக்கு ஏதாச்சும் ஒரு சில முக்கியமான டிப்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷனை ஆவியானவர் கொடுப்பார். பேசுகிறவர் மூலமாக ஆவியானவர் என்னோடு இடைப்படுவார் ஒரு பிரசங்கத்திலையும். அப்ப அங்க கேட்கும்போது ஏனோ தானோ என்று கேட்கக்கூடாது, கவனமாக கேட்க வேண்டும் வார்த்தையை. சரி, அப்ப கீப் கிவிங் ஃப்ரூட்ஸ், கனி கொடுத்து கொண்டே இருங்கள், கனி தரும் செடியாக இருங்கள். மற்றவர்களுக்கு, பிறருக்கு உங்களால ஆன மட்டும் ஆவிக்குரிய விஷயத்துல, இன்னும் உலக பிரகாரமான நன்மைகள்ல பகிர்ந்து கொடுத்தல்ல உதவி செய்யுங்கள். இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக பிரியமான பலிகளாக இருக்கிறது. ஆனா இந்த போராட்டங்கிறது ஆஃபன் இட் இஸ் அ மைண்ட் பேட், அதாவது சிந்தையிலே காணப்படக்கூடிய ஒரு யுத்தம் இது. அது எதுல இருந்து வருது அப்படின்னா, மாம்சத்தில் இருந்து, நம்முடைய சுயத்தில் இருந்து, சரீரத்தில் இருந்து தோன்றக்கூடிய காரியங்களால வருது. ஆனா அந்த பேட்டில் எங்க நடக்குதுன்னா மைண்டு தான். இப்போ மைண்ட்ல பேட்டில் நடக்கும் பொழுது ஆவிக்குரிய பலனை யூஸ் பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையில் இருக்க வல்லமை யூஸ் பண்ணுங்க. அதுதான் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்படின்னா ஆவியின் பட்டயங்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தை. 2 இடத்துல இருக்கு இந்த வசனம். எபிரேயர் 6ல இருக்கு பாருங்க, சர்வாயுத வர்க்கத்துல. அப்புறம் பண்ணிக்கோங்க, எபேசியர் 6ல. அடுத்து எபிரேயர் 4ல இருக்கு. எபேசியர் 6ல பாத்தீங்கன்னா, பிரச்சனை வேணும் தலை சீராக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப ஆவியின் பட்டயம் என்ன?
ஸ்வாட் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் வேர்ட் ஆஃப் காட். எபிரேயர் 4 பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய். ஜீவன் இருக்குங்க, வல்லமை இருக்குங்க. அதுல தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, பவர் இருக்கு, லைஃப் இருக்கு. அப்ப அதனாலதான் நான் வந்துட்டு இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு மேல 15 வருடங்களுக்கு மேலாக இந்த வேத வார்த்தையை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக படிப்பது, முழுமையுமாக பல முறை படிச்சிருக்கேன். ஆனா படிச்சுட்டு இதான் நிறைய தடவை படிச்சிருக்கேன்னு பைபிள ஓரமா வைக்கிறது கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டுமாக ஏதாச்சும் ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பது, தியானிப்பது. ஏன்? ஏன்னா நம்ம லைஃப்லாம் கத்துக்கிட்டாலும் அதுல இருக்கிறதெல்லாம் கத்துக்கங்க யாரும் எல்லா விஷயத்தையும். ஒவ்வொன்றுலயும் ஜீவன் இருக்கு, வல்லமையும் இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தையான ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்கான எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அப்ப ஆத்துமா ஆவியெல்லாம் கணுக்கள் உனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அப்ப ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் வெப்பன் என்னன்னா வேர்ட் ஆஃப் காட் தான். அப்ப எந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல வேர்ட் ஆஃப் காட் இருக்கோ அந்த அளவுக்கு we are spiritually strong சொல்லலாம். சரி, ரோமர் 8:13. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ என்று நினைக்கிறேன். அதுல ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்ப இந்த சரீர இச்சை மாம்சத்தின்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்முடைய ஆத்துமா ஒரு காலத்தில் மரிக்கும், சாவீர்கள். ஆனா ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப ஆவியினால, அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்னால, வேர்ட் ஆஃப் காட்னால சரீரத்தினுடைய கிரியைகளை மேற்கொண்டால், அதன்படி நடக்காமல் அதை மேற்கொண்டீர்கள் என்றால் ஆவிக்குரிய வகையிலே பிழைப்பீர்கள். 2 கொரிந்தியர் 10:5 சொல்லிட்டு பாருங்க. நம்ம மைண்ட் பேட்டில பத்தி பேசுது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறோம். நல்ல வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவர்களாயிருக்கிறது. அப்படின்னா அந்த சர்வாயுத வர்க்கம் தான். இது மாம்சத்திற்கு ஏற்றவர்களா, நம்ம கையில கத்தி துப்பாக்கிலாம் வச்சு சண்டை போடல. இது எல்லாமே ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம் தான். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், தேவவசனமாக ரச்சனியம் என்னும் தலைச்சீரா, சமாதானத்தின் சுயத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப இதெல்லாமே என்ன? தேவ பலம் உள்ளது. இதால எந்த இடத்துல ஜெயிக்க முடியும்? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவின் கீழ்ப்படியே சரிப்படுத்துறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. எல்லாமே பாருங்க மைண்ட் பேட்டில். அப்போ மைண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய வெப்பன்ஸ், மாம்சத்திற்கு ஏற்ற போராயுதங்கள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளது. அப்ப இந்த வெப்பன்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, பார்க்க முடியாத பவர்ஸ், அதாவது 2ஆம் வானத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள், வல்லமைகள், துரைத்தனங்கள், இன்னும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், பொல்லாத வான மண்டலங்களோட சேனைகள், இது எல்லாத்தையுமே நீங்க எதிர்த்து நிற்க முடியும். இதால அவைகளை மேற்கொள்ள முடியும். நாட்டை கண்ணுக்கு எதிராக பார்க்கக்கூடிய மற்றவங்களோடு போடுற சண்டை இல்லை, கண்ணுக்கு தெரியாத வல்லமைகளை மேற்கொள்வது. எல்லாத்துக்கும் மேல சத்தியத்துல நிலைத்திருக்கு. பிசாசு கொண்டு வருகிற பொய்களை எதிர்த்து போறாங்க. ஃபைட் த லைஸ் ஆஃப் த டெவில். எனிதிங் அகைன்ஸ்ட் வேர்ட் இஸ் அ லை. இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த ஒரு காரியமும் பிசாசு கொண்டு வருகிற பொய் தான். இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஏற்கனவே 2 வருஷங்களுக்கு முன்பாக இது ஒரு பைபிள் ஸ்டடியில் இந்த ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு கிறிஸ்தவ சகோதரி ஒரு இந்து சகோதரனை அவங்க காதலித்தார்கள். காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனா அவங்க காதலிக்கிறதுக்கு முன்பாக அப்ப அவர்களோடு கூட இருந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, இது சரியானது அல்ல, இது வந்துட்டு வேதத்திற்கு விரோதமானது, இப்படி செய்யாதமா அப்படின்னு சொன்னாங்க. உன் லைஃப் வந்துட்டு கஷ்டப்படுவேன் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த ஸ்திரீ கேட்கவில்லை, அந்த சகோதரி கேட்கவில்லை. மாறாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேதத்துல வந்துட்டு இது போல திருமணம் செய்தால் இப்ப அவரும் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே நிறைய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை நோக்கி பார்க்கணும் பாருங்க.
அப்ப 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, அப்ப ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் 6ல வந்துட்டு 7ல 1 கொரிந்தியர் 7ல வந்துட்டு அவிசுவாசியான கணவன் இருக்கிறான், விசுவாசியான மனைவி இருக்கான்னா, அவிசுவாசியான கணவன் விசுவாசியான மனைவினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 பேர் சரீரங்கள். இன்னும் மனைவியினுடைய காரியத்தை பார்த்து ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பேதுரு சொல்றாரு. இது பாருங்களேன், 1 பேதுரு 3ல மொதல் வசனம் பாருங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்னு சொல்லுதே. அப்ப இந்த வசனத்தெல்லாம் அந்த சகோதரி மேற்கோளா காமிக்கிறாங்க. அப்ப இதன் மூலமாக ரட்சிக்கப்படுவாரே அப்படின்னு சொல்லி. ஆனா வசனத்தை சரியா நிதானிக்கணும். இது அப்படி ஒருவேளை அவிசுவாசியான ஒரு கணவன் இருக்கிறான் என்றால் அதற்கு பின்பு மனைவி ரட்சிக்கப்பட்டாதான் அது போல கணவனும் ரட்சிக்கப்பட முடியுங்கிற கோணத்துலதான் இது சொல்லப்பட்டிருக்கே தவிர, இதற்காகவே நான் அதை பரீட்சை பார்ப்பதற்காகவே நான் போய் ஒரு அவிசுவாசியான ஒருவரை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்கக்கூடியது அல்ல. ஏன்னா வசனம் இப்படியும் சொல்லுகிறதே. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் பிசாசுகிட்ட, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே, மேல இருந்து குதியும் அப்படின்னு சொன்னப்ப இதையும் யூஸ் பண்ணாரு. அப்ப 2 கொரிந்தியர் 6 என்ன சொல்லுது பாருங்க கடைசியில. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அப்ப இது அந்நிய நுகம், நீங்க விசுவாசி, நீங்க அவிசுவாசியோட போய் பிணைக்கப்படாதீர்கள்னா டோன்ட் மேரி தம். Be ye not unequally yoked together with unbelievers. ஏன் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் செய்வது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது அப்படின்னா, அப்ப அது போல இணையும் போது நீங்க லைஃப் லாங் கஷ்டப்படுறீங்க. அப்ப கணவனும் ரட்சிக்கப்படுவாரே அப்படின்னு சொன்ன இந்த சகோதரி கணவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அந்த சகோதரி தனியாக தான் ஆலயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, அப்ப வார்த்தையை நமக்கேற்ற மாதிரி வளைக்க கூடாது. அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு நாம் கீழ்ப்படியும். தேவனுடைய ஆலயத்துக்கும் இருக்கிறவங்களும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பேன் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அவைகள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதா இருப்பான், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். அப்ப எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க வார்த்தை. ஆனா வேறு ஒரு சில வசனங்களை கொண்டு அதை நமக்கேற்றவாறு வளைத்து யூஸ் பண்றதுக்கு பிசாசு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா அப்படிதான் இயேசு கிறிஸ்து போய் அவன் சொன்னான், தேவனுடைய குமாரர்கள் தாழ குதியும் தூதர்களுமே தாங்கி கொண்டு போவார்கள். அப்ப எனிதிங் அகைன்ஸ்ட் த வேர்ட் இஸ் a lie. அதை கரெக்டா டிவைட் பண்ணி எது சத்தியம்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வேணும். அடுத்தது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன். அப்ப இதெல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னா நம்முடைய மைண்ட பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஓகே, கொஞ்சம் டைம் அதிகமாகுது, இருந்தாலும் இன்னும் ஒரு ஸ்லைடு தான் பிரயோஜனமாக இருக்கும் பார்ப்பது. கடைசியாக சகோதரர், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், இதை மட்டுமே திங்க் பண்ணுங்க, வேற எதையும் திங்க் பண்ணாதீங்கிறாரு. விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். எப்படி இதை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க முடியும்? ஆனா பவுல் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, அவைகளே சிந்தித்துக் கொண்டு இப்ப நீங்கள் என்னிடத்தில் கற்றம் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறீர்களோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். மைண்ட இந்த விஷயங்கள் மட்டுமே யோசிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணும். ஆனா இது மிக மிக கடினம், ஆனால் இம்பாசிபிள் அல்ல. பிராக்டிஸ்ல இது வரும். அப்ப அன்புள்ளதையே யோசி, கற்புள்ளதே யோசி, உண்மை உள்ளதே யோசி, ஒழுக்கமானதே யோசிச்சுட்டே இருக்கு. இதே திங்க் பண்ணிட்டு
தப்பான எண்ணம் வருதா, ரிஜெக்ட் தட் தாட். அப்ப வந்துகிட்டே இருக்குது. அப்ப மற்ற காரியங்கள் அதை நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுது. இப்போ ஒரு மூவி பார்க்குறோம்னா அதுல வர காரியங்கள் நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுது. அவாய்ட் தட். அப்ப ஒன்லி திங்க் அபவுட் த குட் திங்ஸ். ரிஜெக்ட் எவ்ரி தாட் தட் இஸ் ஆப்போசிட். வெரி டிஃபிகல்ட். ஈஸி இல்ல. உண்மை உள்ளது, ஒழுக்கம் உள்ளது, இதை மட்டுமே எப்படி நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா முடியவே முடியாதுன்னா பைபிள் அந்த வசனம் இருக்காது. அப்ப பவுல் சொல்றாரு, அவரே அதை ஃபாலோ பண்றாரு. நீங்கள் இடத்தில் கண்டும் கேட்டும் அடைந்தும் இருக்கிறது, அதையே செய்யுங்க. அப்ப நான் அதெல்லாம் செய்யறேன், நீங்க அதையே செய்யுங்க. அப்ப தேவன் உங்களோட இருப்பார். அப்ப அதை பிராக்டிஸ் பண்ண 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 ஒன்ஸ் யூ கெட் யூஸ்ட். ஒருவேளை நீங்க இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா, பிரதர் நீங்க இதெல்லாம் 100% பர்ஃபெக்டா நடக்கிறீங்க, நிச்சயமா நான் இல்லை. ஆனால் இந்த போதனை சத்தியம் உள்ளது. ஆனா நானும் வந்துட்டு அந்த ஒரு ஜேர்னில தான் இருக்கிறேன். ஹானஸ்டா சொல்லணும், உண்மையா சொல்லணும் இல்லையா. இன்னும் சோதனைகள் இருக்கிறது, எனக்கும் போராட்டங்கள் இருக்கிறது, இச்சைகள் இருக்கிறது. அவர்களோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மைண்ட் பிராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறி நான் நானே நினைக்கல. இன்னும் ஒரு சில காரியங்கள்ல ஜெயம் இன்னும் எனக்கு தேவையா இருக்கிறது. இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த காரியங்கள்ல மனதை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று விசுவாசிக்கிறேன். பொறுமையாக இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்போ பந்தயத்திற்கு போராடுகிறேன். நீங்களும் கூட இதை ட்ரை பண்ண, ஒன்ஸ் யூ கெட் யூஸ்ட், ப்ராக்டிஸ் பண்ண 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 இப்போ கத்துக்கிட்டீங்க. இதை நீங்க ப்ராக்டிஸ்ல கொண்டு வரணும். யூ ஹாவ் டு அப்ளை வாட் யூ ஆர் லேர்னிங். அப்ப லேர்ன் பண்ண பண்ண யூ ஸ்டார்ட் வாக் வித் காட் இன் ஸ்பிரிட். லைக் ஏனோக்கை போல நீங்கள் தேவனோடு கூட நடக்க ஆரம்பிப்பீர்கள். அடுத்து ஃபைனலா உங்களுடைய மோட்டிவ், அதோடு நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் வில் டீச் ஹவ் அவர் மோட்டிவ் ஷுட் பி இன் ஆர்டர் டு ஒர்க். அப்ப லேட் ஆயிடுச்சு, ஸோ சீக்கிரமாக நம்ம முடிப்போம். அப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, நோக்கம் என்னவாக இருக்கும்? இப்ப இதுபடியெல்லாம் நடக்கணும்னா நம்ம எதற்காக நடக்கணும், இதன் பின்பாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் ரொம்ப கிளீனா இருந்தால் ஒழிய இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப ஆவி ஆத்மா சரீரத்துல இப்போ இந்த ஃபாலோயிங் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் இன்னர் பீயிங். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நமக்கு பாடி, சோல், ஸ்பிரிட். இப்போ பிசாசு உலகத்தின் மூலமாக நம்முடைய சரீரம், மாம்சத்தின் மூலமாக நம்மை சோதிக்கிறான். சோலை இந்த சைடு ஏரோஸ் பாருங்க, இந்த பக்கம் கர்த்தர். இங்க ஒரு விஷயம் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். இங்க உலகம் இருக்கு, அதுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு தெரியாது. அடுத்து நம்முடைய ஆவியின் மூலமாக நம்ம ஆத்மாவை கர்த்தர் வந்துட்டு அவருடைய பக்கம் திருப்ப ட்ரை பண்ணி கொடுக்கிறார். இப்ப இந்த இடத்துல உலகம் இருக்கு, அப்ப இங்க என்ன இருக்கு, இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப உலகத்தை பார்த்து நம்ம போனோம்னா பிசாசின் பின்பாக போவோம், மாம்சத்தின் காரியங்கள்ல விழுவோம். ஆவிக்குரிய மனுஷன் இந்த பக்கம் டர்ன் ஆகி போயிடுவோம். பட் இட் ஹாஸ் டு டர்ன் திஸ் சைடு. அப்படின்னா இது என்ன, இந்த நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா இனி வரும் உலகம், இது இப்பிரபஞ்சம், திஸ் ஏஜ். பட் திஸ் ஒன் இஸ் த ஏஜ் டு கம், த எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். அதுதான் எபிரேயர் 6:5 இனி வரும் உலகத்தின் பலன்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் எபிரேயர் 11:24-26 மோசே எப்படி எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்காமல் இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தை விட்டு போனாரு. அப்ப நாமும் கூட இந்த உலகத்துல இருந்தாலும் நம்முடைய நோக்கம்லாம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். கொலோசையர் 3:1 பாருங்க. இது நல்லா நீங்க உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களால ஜெயிக்க முடியும். அப்ப கொலோசையர் 3:1 சொல்லி பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்திருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாசகத்திற்கும் எடுத்துள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளை தேடுங்கள். அப்ப எதை தான் தேடுங்க? அப்ப மேலானவைகளே தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாசம் இருக்கிறதே தேடுங்க, அதிலேயே போக்கஸ் பண்ணுங்க. இப்ப கிறிஸ்துவ இந்த உலக காரியத்துக்கு மாத்திரமே தேடிங்கன்னா, இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவத்தில் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா எல்லாரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களா இருக்கும். 1 கொரிந்தியர் 15:19 சொல்லி. பட் seek Christ for eternal life, not for things of this world. அப்போ ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். என்ன தீர்மானம்? கிறிஸ்துவா அல்லது உலகமா?
புதிய சிருஷ்டியில வாழணுமா இல்ல பழைய சிருஷ்டிலே கண்டினியூ பண்ணணும். அப்ப நீங்க தான் அந்த தீர்மானத்தை எடுத்து இத ஃபாலோ பண்ணணும். எப்பயுமே இந்த உலகத்துல இந்த லைஃப்ல காம்ப்ரமைஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப சமீபத்துல நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். அதனால ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப அமெரிக்கால அங்க இருக்கிறவங்க என்கிட்ட சொன்ன காரியம், நாங்க இங்க இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா சேர்க்க முடியல. பட் ஓரளவு எங்களால இந்த லைஃப்ல வந்துட்டு நாங்க இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இங்க பெட்டரா இருக்கு. பீப்புள் ஆர் குட் டிராஃபிக் சிஸ்டம்ஸ் கிளீனா இருக்காங்க. எல்லாம் பீப்புள் ஃபாலோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். தே ஆர் டிசிப்ளின்ட். அதனால பார்க்க முடிந்ததுங்க. அப்ப அந்த ஒரு இடத்துல எல்லாம் அடாப்ட் ஆயிட்டு அதை நோக்கி ஒரு செல்வ செழிப்பாக அதை நோக்கி மக்கள் போறாங்க. ஆனா அதே நேரத்துல அநேகர் சொன்னது, எங்களுடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்களை, உறவினர்களை, ரிலேஷன்ஸை நாங்கள் மிஸ் பண்றோம் இந்த இடத்துல. அவர்களோடு எங்களால் இருக்க முடியல. அந்த குறை எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏதோ ஒன்னை விட்டு இன்னொன்னு பிடிக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற காரியத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி அங்கே போய் செட்டில் ஆகுறாங்க. ஸோ தே லூஸ் சம்திங் இன் ஆர்டர் டு கெயின் சம்திங் பெட்டர். இன்னும் சிலர் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு வந்துட்டு இங்க எல்லாரோட இருக்கிறது தான் பிடித்திருக்கிறது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்தாலும் அது தேவையில்ல, இன்ஸ்டன்ட் இங்கே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லுகிறவர். ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஒரு லைஃபை மிஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற லைஃபை அவங்க பெற்றுக்கொள்கிறார். ஸோ தே ஆர் லூசிங் சம்திங் இன் ஆர்டர் டு கெயின் சம்திங் பெட்டர். அப்ப இந்த லைஃப்ல இந்த காம்ப்ரமைஸ் எப்பவுமே இருக்கும். இப்ப நீங்க ஒருவேளை ஒரு ஹாஸ்டல்ல போய் நீங்க படிக்கிறீங்க, இல்ல ஒரு வேலைக்காக வேற ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்க பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுவீங்க. ஆனா வேலை எங்க அந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. இப்படிதான் மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகும். அப்ப ஏதோ ஒரு பிளஸ், ஏதோ ஒரு மைனஸ், ஏதோ ஒரு சில விஷயத்தை விட்டுறீங்க, ஏதோ ஒரு சில விஷயத்தை கெயின் பண்றீங்க, ஆதாயப்படுத்துறீங்க. ஆனா இதே காரியத்தை கிறிஸ்துவம் சொல்லுகிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துறாங்க. Gain whole world but still lose your soul. How does that matter? What benefits? அப்ப அதற்கு பதிலாக உலகத்தை நாம் விடுவோம், உலகத்தை நஷ்டப்படுத்திக்கிறோம், கிறிஸ்துவை லாபமாக்கிக்கிறோம், கிறிஸ்துவை சம்பாதித்துக் கொள்வோம், புதிய சிருஷ்டிகளாக. இந்த மோட்டிவ் தான். எதை பார்த்து நம்ம இப்படி வாழ்றோம்னா, நித்திய ஜீவனையே போக்கஸ் பண்ணிட்டு, கிறிஸ்துவே போக்கஸ் பண்ணிட்டு, தேவனுடைய வார்த்தையை போக்கஸ் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா, இப்ப பார்த்த இந்த கடினமான விஷயங்கள்லாம் சாத்தியம், ஆவியானவர் சாத்தியமாக்குகிறார். ஆனா அந்த மோட்டிவ் ரொம்ப முக்கியம். எதுக்காகன்னு சொல்லி, அப்ப அசையாத விசுவாசத்தை, உறுதியான விசுவாசத்தை நித்திய ஜீவன் மேல வச்சு, கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து அதை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார், அவர் உயிரோடு எழுந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு மோட்டிவ், அதையே நம்முடைய வாழ்க்கையினுடைய மைய பகுதியாக வைத்தோம் என்றால் நம்ம ஒரு கனி தருகிற புதிய சிருஷ்டியாக வாழ்வோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இந்த உலகத்தின் போராட்டங்கள், பிசாசனுடைய தந்திரங்கள், இன்னும் மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு ஒரு ஜெயம் கொண்ட புதிய சிருஷ்டிகளாக, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அவன் என் குமாரனாய் இருப்பான், நான் தேவனாய் இருப்பேன் என்று நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு சாத்தியப்படும். இப்பொழுதும் இந்த புதிய சிருஷ்டிங்கிற இந்த ஒரு தொடர் போதனையை நம்ம நிறைவு செய்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் புதிய சிருஷ்டிகளாக பெருகி விருத்தி அடைந்து பலன் தந்து கனி கொடுக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகுந்த ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருந்திருக்கும். நம்ம தமிழ் பைபிள் ஸ்டடி ரிசர்ச்சோடு பயணப்படுகிறவர்களுக்கு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆண்டை நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த புதிய ஆண்டுல இன்னும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள, இன்னும் அநேக ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் தாமே தொடர்ந்து நடத்துவாராக. பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.